ஓம் சாந்தி 24/4/2025 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப்தாதா மதுபன். பாபா சொல்றாங்க, இனிமையான குழந்தைகளே, வைஜெயந்தி வெற்றி மாலையில் வருவதற்காக நிரந்தரமாக தந்தையை நினைவு செய்யுங்கள் சொல்றாரு. தனது நேரத்தை இப்ப வீணாக்காதீர்கள்ன்றாரு. படிப்பின் மீது முழுமையான கவனம் வையுங்கள் சொல்றார் பாபா. கேள்வி: தந்தை தனது குழந்தைகளிடம் என்ன வேண்டுகோள் விடுக்கிறார்? நம்ம கிட்ட என்ன வேண்டுகோள் விடுக்கிறார்னா, பதில்: இனிமையான குழந்தைகளை நல்ல விதமாக படித்து கொண்டே இருங்கள். நல்ல விதமா படிங்கன்னா சொல்றாரு. ஸ்கூல்ல டீச்சர்ஸ் அம்மா அப்பாலாம் சொல்லுவாங்களா, ஒழுங்கா படிடா, ஒழுங்கா அந்த மாதிரி நம்மள பாபா வந்து நல்ல விதமா படித்து கொண்டே இருங்கள் சொல்றாரு. தந்தையின் தாடிக்கு, தாடினா வயதுன்னு சொல்றாரு, பிராக்கெட்ல வயது. பிரம்மா பாபா தான். தந்தையின் வயதிற்கு மரியாதை வையுங்கள், ரெஸ்பெக்ட் கொடுங்கன்றாரு. ஒருத்தர் வந்து பெரியவர் சொல்லிட்டு இருக்காருல்ல, அவர் எவ்வளவு பெரியவர், சிவபாபா எப்பேற்பட்டவர், அவர் இவர் உடம்புல வந்திருக்காரு, இவருக்கும் இவருடைய தாடிக்கும் மதிப்பு கொடுங்க, மரியாதை கொடுங்கன்றாரு. தந்தையின் பெயர் கெட்டு விடும்படியான தீய காரியம் இப்போ செய்யாதீர்கள்ன்றாரு. பாபா வந்து சொல்றாருல்ல, இதெல்லாம் செய்யாதீங்க, அதெல்லாம் செய்யாதீங்கன்ட்டு. அதை செஞ்சுட்டோன்னா அவர் பேர் கெட்டு போயிடும். சத்தியமான தந்தை, சத்தியமான ஆசிரியர், சத்தியமான குருவை ஒருபோதும் இப்ப நிந்தனை செய்யாதீர்கள் சொல்றாரு. தந்தை வேண்டுகோள் விடுக்கிறாரு, உறுதிமொழி எடுங்கள். இப்போ உறுதிமொழி எடுங்கன்ட்டு நம்ம கிட்ட வேண்டுகோள் விடுக்கிறாரு. என்னன்னா, படிப்பு படிக்கும் வரை கண்டிப்பாக தூய்மையாக இருப்போம் அப்படின்ட்டு வேண்டுகோள் விடுங்கன்னு சொல்றாரு. அந்த ஸ்கூல்ல எல்லாம் அவங்க வந்து சின்ன வயசுல படிப்பாங்க, அப்புறம் வந்து மேரேஜ் நடக்கும். இங்க வந்து நமக்கு எல்லாருமே படிக்கிறோம் இல்லையா, சின்னவங்க பெரியவங்க வயசானவங்க எல்லாருமே படிக்கிறோம். அதனால இந்த படிப்பு வந்து எப்பயுமே தூய்மையா இருக்கும் போது தான் புத்தியில ஏறும். அதனால சொல்றாரு, படிப்பு படிக்கும் வரை கண்டிப்பாக தூய்மையாக இருப்போம்ட்டு எனக்கு வந்து உறுதிமொழி எடுங்கன்னு சொல்றாரு. பாடல்: உங்களை அடைந்து நாங்கள் உலகை அடைந்தோம்ட்டு பாடல் ஓடுது. பாபாவை அடைஞ்சு நம்ம உலகையே அடைஞ்சிட்டோம். ஓம் சாந்தி. உங்களை அடைந்து முழு உலகின் ராஜ்யத்தை அடைகிறோம் என யார் சொன்னது? நம்ம தான் சொல்றோம். இப்போது நீங்கள் மாணவர்களாகவும் இருக்கிறீங்க, கூடவே குழந்தைகளாகவும் இப்ப இருக்கிறீங்கன்றாரு. நம்ம வந்து பாபாவுடைய ஸ்டூடெண்டாவும் இருக்கிறோம், ஆசிரியரா இருக்கிறதுனால கூடவே நம்ம வந்து குழந்தையாவும் இருக்கிறோம், அவருக்கு அப்பாவா இருக்கிறாரு. எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தை குழந்தைகளாகிய நம்மை உலகின் எஜமானர்களாக ஆக்குவதற்காக வந்துள்ளார் என நீங்கள் அறிவீர்கள். நமக்கு தெரியும், பாபா வந்து நம்மள உலகத்துக்கே எஜமானராக ஆக்க வந்திருக்கிறார். அவருக்கு முன்னால் நாம் அமர்ந்துள்ளோம். மேலும் நாம் ராஜயோகம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். அதாவது உலகின் மகுடம் அணிந்த இளவரசி ஆவதற்காக நீங்கள் இங்கே படிக்க வந்துள்ளீர்கள் அல்லது படிக்கிறீர்கள் சொல்றாரு. இப்போ நம்ம எதுக்கு இங்க வந்திருக்கிறோம், சென்டருக்கு எதுக்கு வந்திருக்கோம், பாபா கிட்ட எதுக்கு வந்திருக்கோம்னா, ராஜயோகம் படிச்சுட்டு இருக்கிறோம். படிச்சு உலகிலேயே மகுடம் அணிந்த இளவரசி ஆகிறதுக்காக இங்க படிக்க வந்திருக்கிறோம். இதெல்லாம் புத்தியில இருக்கணும்ன்றார். இந்த பாடல் பக்தி மார்க்கத்தில் பாடப்பட்டிருக்குது. என்னன்னா, உங்களை அடைந்து உலகை அடைந்தோன்ட்டு. அதான் பாபா கிடைச்சிட்டாரு, உலகமே கிடைச்சிச்சு, அவ்வளவுதான். நாம் உலகின் மகாராஜா மகாராணி ஆக போகிறோம் என்பதை புத்தியின் மூலம் குழந்தைகள் இப்ப அறிவார்கள் சொல்றாரு. தந்தை ஞான கடலாக இருப்பவர், மேலான சுப்ரீம் ஆன்மீக ஆசிரியர் வந்து ஆத்மாக்களுக்கு இப்ப படிப்பிக்கிறார். எப்பேற்பட்ட ஒரு ஆசிரியர் கிடைப்பாரா? ஆத்மாவினுடைய ஞானம், முதல் இடைக்கடை ஞானம், இதெல்லாம் சொல்றாரு. நமக்கு எதுவுமே தெரியாத விஷயத்தெல்லாம் சொல்றாரு. மேலான ஆசிரியர் கிடைச்சிருக்கிறாரு, நமக்கு வந்து படிப்பிக்கிறார். ஆத்மா இந்த சரீரத்தின் கர்மேந்திரியங்கள் மூலம் தெரிந்திருக்குது. நாம் தந்தையின் மூலம் உலகின் மகுடம் அணிந்த இளவரசி ஆவதற்காக பாடசாலையில இப்ப உட்கார்ந்துருக்கிறோம். எவ்வளவு போதை இருக்கணும் பாருங்களேன். இது வந்து நான் வந்து உலகத்துக்கே இளவரசன் ஆக போறேன்னா எவ்வளவு ஒரு போதை இருக்கும். தனது ஆழ்மனதை இப்ப கேளுங்க, இவ்வளவு போதை மாணவர்களாக நமக்குள் உள்ளதா? இவ்வளவு பெருமிதம் எனக்கு இருக்கா? நான் உலகத்துக்கே இளவரசி ஆக போறேன். எனக்கு யாரு வந்து பாடம் எடுக்கிறாங்க? கடவுளே வந்து பாடம் எடுக்கிறாரு, என்னை வந்து இளவரசன் ஆக்கிட்டு இருக்கிறாருன்னா எவ்வளவு ஒரு போதை. உங்க ஆழ் மனசை கேளுங்க, எவ்வளவு போதை இருக்கா? இது புதிய விஷயம் எதுவுமே இல்லைன்றாரு. இது போன கல்பத்திலயும் அப்படிதான் நடந்தது. யாருக்கு போதை ஏறுதோ அவங்க இளவரசன் ஆவாங்க கண்டிப்பா. அதான் சொல்றாரு, இது புது விஷயமே இல்லைன்றாரு. நாம் ஒவ்வொரு கல்பத்திலும் உலகின் கிரீடம் அணிந்த இளவரசி ஆவதற்காக தந்தையிடம் வந்திருக்கிறோம் சொல்றாரு. இதே மாதிரிதான் போன கல்பமும் நம்ம வந்தோம், இதே மாதிரிதான் படிச்சோம், போய் இளவரசி ஆனோம். அதனால்தான் இப்ப திரும்ப வந்திருக்கிறோன்றாரு. அந்த தந்தையாகவும் இருக்கிறாரு, ஆசிரியராகவும் இருக்கிறாரு. அவர் என்ன, நமக்கு அப்பாவாகவும் நம்மளை தத்தெடுத்திருக்கிறாரு. நம்மளை வந்து அவர் வந்து ஆசிரியராகி நமக்கு பாடமும் எடுக்கிறாரு. தந்தை கேட்டால் நாங்கள் சூரிய வம்சத்தின் மகுடம் அணிந்த இளவரசி அல்லது
முடிசூடிய லட்சுமி நாராயணன் ஆவோம் என்று அனைவரும் சொல்றாங்க. இப்ப பாபா கேக்குறாரு, நம்ம என்ன சொல்லுவோம்? நீங்க என்ன ஆக போறீங்க? 108ல வருவீங்கன்னு கேட்டா என்ன சொல்லுவோம்? வருவோம்னு எல்லாம் கையெழுத்துக்குவோம் இல்லையா? அதான் சொல்றாரு. அவர் கேட்டா என்ன சொல்றீங்க? நாங்க வந்து மகுடம் அணிந்த கிரீடம், உலகின் கிரீடம் அணிந்த இளவரசனா ஆவோம். அப்புறம் வந்து லட்சுமி மகுடம் அணிந்த இளவரசி அல்லது முடிசூடிய லட்சுமி நாராயணன் ஆவோன்ட்டு அனைவரும் சொல்றாங்க. பாபா கேக்குறாரு, நாம் அந்த அளவு முயற்சி செய்கிறோமா என தனது மனதிற்குள் இப்ப கேளுங்கன்றாரு. பாபா கேக்குறாரு, எல்லாரும் பதில் மட்டும் சொல்றீங்கல்ல, ஆனா அந்த அளவுக்கு முயற்சி செய்றீங்களா அப்படின்னு உங்க மனசாட்சியை கேளுங்கன்றாரு. சொர்க்கத்தின் ஆசையை கொடுக்க வந்துள்ள எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தை, நமது தந்தை ஆசிரியர் குருவாகவும் இருக்கிறார் எனும் போது கண்டிப்பாக இப்ப ஆசையும் கூட அந்த அளவு உயர்ந்ததை தான் கொடுப்பார் இல்லையா? பாபா சொல்றாரு, சொர்க்கத்தின் ஆஸ்திய கொடுக்க வந்திருக்கிறாரு அப்பேற்பட்ட தந்தை. அல்லாஹ் வந்து எவனை படைச்சார் சொல்றாங்க, தோட்டம், அல்லாவின் தோட்டம். அவர் தான் வந்திருக்கிறாரு. அவரே நமக்கு தந்தை ஆசிரியர் சத்குருவா வந்திருக்கிறாருன்னு போது கண்டிப்பா ஆஸ்தியும் கூட அந்த அளவுக்கு பெருசா தானே கொடுப்பாரு, உயர்ந்ததா தானே கொடுப்பாரு. நாம் இன்று அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் நாம் இன்று படிக்கிறோம், நாளை மகுடம் தரித்த இளவரசி ஆக போகிறோம் என்ற குஷி அந்த அளவு இருக்குதா என்று இப்ப பார்க்க வேண்டும்ன்றார். குஷி உள்ளுக்குள்ளார ஏறுதா? ஏன்னா அவங்க போன தடவை இருந்தவங்களதான் இப்ப செலக்ட் பண்ணி பாடம் எடுத்துனுக்கிறாரு. ஆனா அந்த அளவுக்கு குஷி இருக்குதான்னு கேக்குறாரு. ஏனென்றால் இது சங்கமிகம் அல்லவா? ஏன்னா இப்ப வரணும், குஷி தானா வரணும். நாளுக்கு நாள் முன்னேற்றம் ஏற ஏற நமக்குள்ளார அந்த குஷி வரணும். இப்போது இக்கரையில் இருக்கிறீங்க, இப்ப சங்கமேகத்துல இருக்கிறீங்க. அக்கரையில் இருக்கும் சொர்க்கத்திற்கு செல்வதற்காக இப்ப படிக்கிறீங்கன்றாரு. அங்கே அனைத்து குணங்களிலும் நிறைந்தவர்களாகவும் 16 கலைகள் நிரம்பியவர்களாகவும் ஆகிதான் நம்ம செல்வோம் சொல்றாரு. நாம் இந்த அளவு தகுதி வாய்ந்தவர்களாக இப்ப இருக்கிறோமா என தன்னிடம் இப்ப கேட்டுக்கொள்ள வேண்டும். இப்ப என்னோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் எப்படி இருக்குது? பழைய மாதிரி இருக்கிறேன்னா இல்லைன்னா நான் மாறிக்கிட்டே வரேனா? என் குணம் எல்லாம் மாறுதா? 16 கலைகள் நிரம்பணும், சும்மாலாம் கிடையாது. சத்தியுகம் போனோம்னா அங்க முகம் எப்படி இருக்கும்? லட்சுமி நாராயணன் முகம் அப்படியே சோகமாவே இருக்காது. அவங்க முகம் அப்படியே சிரிச்ச முகமா கம்பீரமா இருக்கும். 16 கலைகள் நிரம்பி இருக்கும். எல்லா சக்திகளும் நிரம்பி, குணங்களும் நிரம்பி, கரெக்ட்னா கரெக்ட் அப்படிதான் இருக்கும் சொர்க்கத்துல வந்து லட்சுமி நாராயணன் பேச்சை தட்டாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அவங்க எண்ணங்கள் மூலமாகவே எல்லா வேலையும் வாங்கிடுவாங்க. வாயாலெல்லாம் வேலை வாங்க மாட்டாங்க. எண்ணங்கள் மூலமாகவே தானா நடக்கும். அவங்க வந்து மழை பெய்யினா மழை பெய்யும், வெயில் அடினா வெயில் அடிக்கும், இங்க இருந்து அங்க போனா அங்க போயிடும் புஷ்பக விமானம். அப்ப எண்ணங்கள் மூலமாகவே, எண்ணங்கள் அவ்வளோ பியூர். அவங்களுக்கு ஒரு எண்ணம் கூட நெகட்டிவ் தாட்ஸ் கிடையாது, எல்லாமே பாசிட்டிவ் தான். இங்க வந்து அந்த அளவுக்கு பயிற்சி கொடுத்திருக்கிறாரு. அப்ப அவங்களோட ஆசிரியர் யாருன்னா பெரியவர். அவரு அந்த அளவுக்கு பயிற்சி கொடுத்து அவங்கள மாத்திருக்கிறாரு. அதனால அவங்க சொர்க்கத்துக்கு போனாங்கன்னா அவங்க நில்லுன்னா நிக்கணும், உட்காரணும் அந்த மாதிரி அவங்க நினைக்கும் போதே எல்லாமே நடக்க ஆரம்பிச்சிடும். அவங்க நினைச்சா எல்லாமே சுத்தி இருக்கிற விஷயங்கள்லாம் நடக்கும். நினைச்சாலே நடக்கும். நம்மளாம் சொன்னா கூட நடக்காது. நம்மளாம் இப்ப வாயால சொன்னா கூட யாரும் செய்ய மாட்டாங்க. கொஞ்சம் அந்த தண்ணி கிளாஸ் எடுத்து கொடுப்பான்னா போன்ட்டு போயிடுவாங்க. ஏன்னா நம்ம வாயால சொல்ற வார்த்தைக்கும் சக்தி இல்லை, நம்மளோட எண்ணத்துக்கும் சக்தி இல்லை. ஏன்னா எல்லாம் நெகட்டிவா இருக்கீங்க இல்லையா? நெகட்டிவ் என்விரான்மெண்ட், எல்லாம் நெகட்டிவ். நம்ம ஆத்மா சக்தி இல்லாம இருக்கிறோம். ஆனா லட்சுமி நாராயணன் சர்வ சக்திகள் நிறைஞ்சவங்க. சர்வ சக்திகளின் ராஜ்யம் அங்க நடக்கும். அதான் சொல்றாரு. இப்ப இதெல்லாம் நிரம்பி நம்ம அங்க போகணும்னா நம்ம அந்த அளவுக்கு இப்ப தகுதி வாய்ந்தவர்களாக இருக்கிறோமா? நம்மளுடைய எண்ணங்களை நம்ம அடக்கி இருக்கிறோமா? அதான் கேக்குறாரு. இப்ப நீங்க எந்த அளவுக்கு பயிற்சி பண்ணிருக்கீங்க? உங்க எண்ணம் எப்படி இருக்குது? நெகட்டிவ் இல்லாம இருக்கா, பாசிட்டிவா இருக்கா? செக் பண்ணுங்கன்றாரு. அப்பதான் லட்சுமி நாராயணனா ஆக முடியும். அதனாலதான் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. இந்த அளவு தகுதி வாய்ந்தவர்களாக இருக்கிறோமா என்ன இப்ப தந்தையிடம் கேட்டுக்கொள்ள வேண்டும். பக்தர் ஆகிய ஒரு நாரதரின் விஷயம் அல்லன்றாரு. ஒரு நாரதர் மட்டும் பக்தர்கள் கிடையாது. ஒரு பக்தர் கிடையாது. உலகமே பக்தராக தான் இருந்தோம் இல்லையா? நம்ம எல்லாருமே பக்தர்களாக தான் இருந்தோம். நீங்கள் அனைவருமே பக்தர்களாக தான் இருந்தீங்க. இப்போது தந்தை பக்தியிலிருந்து உங்களை விடுவிக்கிறார். நீங்க எல்லாருமே பக்தி தான் பண்ணி வந்திருக்கிறீங்க. பக்தியில ஒன்னும் கிடைக்கல. உருக்க வெங்காயம் மாதிரி ஒன்னும் வராது. போய் நீங்க கோயிலா சுத்தினாலும் உங்களுக்கு நீங்க ஒன்னும் பணக்கார ஆக மாட்டீங்க. இருக்க கழுதை தேஞ்சு ஏழையாதான் ஆவீங்க, கட்டெருமாதான் ஆவீங்க. அது முடிஞ்சு போச்சு. பக்தியே முடிஞ்சிச்சு. விநாசம் வந்தா பக்தி முடிஞ்சிடும் சொல்லிட்டாரு. இப்ப பக்தி பண்ணி என்ன பண்ண போறோம்? இந்துவான்னு கேட்டு சுடுறாங்க. அப்ப அந்த அளவுக்கு பாருங்க, அந்த எல்லாமே அந்த கேஸ்ட்னால இப்ப அவ்வளவு பிரச்சனை வந்துட்டு இருக்குது. அதனால சொல்றாரு. இப்ப பாபா அந்த தந்தை பக்தியில இருந்தே இப்ப நம்மளை விடுவிக்கிறாரு. நம்ம எல்லாரும் ஆத்மா. நம்ம யாரும்
உடம்பால வேணா மாறி இருக்கலாம், நம்ம எல்லாரும் வந்து சகோதர சகோதரர்கள், எல்லாருமே ஆத்மாக்கள் தான். இங்க வந்து ஒரு தனித்தனி பிரிவு எதுவுமே கிடையாது. அதனாலதான் பக்தியில இருந்து கூட நம்மளை விடுவிக்கிறார். பக்தி பண்ணா கூட நம்ம மாட்டிக்குவோம். அதனாலதான் பக்தியில இருந்தும் இப்ப விடுவிக்கிறார். நாம் தந்தையின் குழந்தைகள் இப்ப ஆகியிருக்கிறோம். இப்ப நம்ம பாபாவுடைய குழந்தைகள் ஆயிட்டோம் இல்லையா? ஆத்மா வந்துட்டோம். நம்ம இப்ப ஆத்மாவா ஆயிட்டோம். அவரிடமிருந்து ஆஸ்தி எடுப்பதற்காக வந்திருக்கிறோம். உலகில் மகுடம் அணியக்கூடிய இளவரசன் ஆவதற்காக வந்திருக்கிறீங்கன்றாரு. இப்ப நம்ம எதுக்கு வந்திருக்கிறோம் பாபாட்டன்னா, இப்ப உலகில் மகுடம் அணியக்கூடிய இளவரசனாக ஆகிறதுக்காக வந்திருக்கிறோம். தனது இல்லற விஷயங்கள்ல இருங்க என்று தந்தை கூறுகிறார். இப்போ உங்க வீட்டு விஷயங்களே இருங்கன்றாரு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, வீட்டிலே இருங்க, வேலையெல்லாம் செய்யுங்க, எல்லாமே பண்ணுங்க. வானப்பிரஸ்த நிலையினருக்கு இல்லற விஷயங்களில் இருக்க வேண்டியதே இல்லை. இப்ப வயசாயிடுச்சு, 60 வயசுக்கு மேல ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு என்ன கிடைக்குது? வீட்டுல கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அவங்க வந்து ஃப்ரீயா தான் இருப்பாங்க இல்லையா? அவங்க எல்லாம் படிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். மற்றும் குமாரிகள் கூட, கல்யாணம் ஆகாதவங்க கூட இல்லற விஷயங்கள்ல இல்ல இல்லையா? அவங்களுக்கும் அந்த குழந்தை குட்டி பற்று பந்தனம் எதுவும் கிடையாது. கணவன் மனைவி சம்பாதிக்கணும், குழந்தைங்களை படிக்க வைக்கணும், எந்த ஒரு இதுவும் கிடையாது. வயசானவனுக்கும் அது கிடையாது, குமாரிஸ்க்கும் அது கிடையாது. ஏன்னா கல்யாணமே ஆகல இல்லையா? அதனால அவங்களும் படிக்கலாம், படிப்புல கவனம் செலுத்தலாம். அவர்களுடையது மாணவ வாழ்க்கை தான்ன்றாரு. பிரம்மச்சரியத்தில் தான் படிப்பு படிக்கிறாங்க. இப்போது இந்த படிப்பு மிக உயர்ந்ததுன்றாரு. இப்ப பாபா வந்து அந்த படிப்பே பிரம்மச்சரியத்தில் தான் படிப்பாங்க. சாதாரண படிப்பு, டாக்டர் ஆகுறது, இன்ஜினியர் ஆகுறது கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே படிப்பாங்க. அதுக்கப்புறம்லாம் படிக்க முடியாது, கல்யாணம் ஆயிட்டா படிக்க முடியாது. அதனாலதான் பிரம்மச்சரியத்திலே நம்ம படிக்க வைக்கிறோம் எல்லா பசங்களெல்லாம். ஆனா இப்போது இந்த படிப்பு, அந்த படிப்புக்கே அப்படி படிக்க வைக்கிறாங்க. இந்த படிப்பு எவ்வளவு உயர்ந்தது தெரியுமா? அடுத்து 21 ஜென்மத்துக்கு நமக்கு ஆஸ்தி கொடுக்கக்கூடியது, மிகவும் உயர்ந்தது. இதோட டீச்சர் இறைவன். அப்ப அவர் வந்து சொல்லி கொடுக்குறாருன்னா அவருக்கு ஒரு மரியாதை இருக்கணும் இல்லையா? இதுல எப்போதும் தூய்மையாகி இப்ப இருக்க வேண்டும்ன்றாரு. பிரம்மச்சரியத்தில் நீங்க இருந்தாதான் நான் சொல்ற பாடம் உங்க மண்டையில ஏறுன்றாரு. அவர்கள் பிரம்மச்சரியத்தில் படித்து விகாரத்தில் செல்கின்றனர். இங்க நீங்கள் பிரம்மச்சரியத்திலிருந்து முழு படிப்பையும் இப்ப படிக்கிறீங்கன்றாரு. நான் தூய்மை கடல் என்று தந்தை கூறுகிறார். அவர் தூய்மை கடலா இருக்கிறார். அவர் வார்த்தைக்கு மதிப்பு இருக்கணும் இல்லையா? அவர் சொல்ற பேச்சை கேட்கணும். உங்களையும் அது போல இப்ப ஆக்குறார். அவர் தூய்மை கடலாக்குறாரு, நம்மளையும் அந்த மாதிரி ஆக்குறார். அரைக்கல்ப காலம் நாம் தூய்மையாக இருந்தோம் என்பதை நீங்கள் அறிவீர்கள். நமக்கு தெரியும், நம்ம 2500 வருஷம் 5 விகாரமே நமக்கு கிடையாது, நம்ம தூய்மையா இருந்தோம். தந்தையிடம் உறுதிமொழி கொடுத்திருந்தோம். பாபாட்ட உறுதிமொழி கூட நம்ம கொடுத்திருந்தோம். பாபா, நாங்கள் ஏன் தூய்மை அடைந்து தூய்மையான உலகின் எஜமானன் ஆகக்கூடாது அப்படின்ட்டு நம்ம போன கல்பத்திலையும் உறுதிமொழி கொடுத்தோம். இப்பயும் சொல்லியிருக்கிறோம். எவ்வளவு உயர்ந்த தந்தை வந்திருக்கிறார். சாதாரண உடலில் வேணாலும் வந்திருக்கலாம், சாதாரண உடல் பிரம்மா பாபா உடல தான் இருக்கலாம். ஆனால் ஆத்மாவுக்கு போதை ஏறுகிறது அல்லவா? தந்தை தூய்மையாக்குவதற்காக இப்ப வந்திருக்கிறார். நீங்கள் விகாரத்தில் சென்று வேஷியாலத்தில் விஷக்கடலில் வந்து விழாதீர்கள் என்று இப்ப பாபா கூறுகிறார். நீங்கள் சத்தியுகத்துல தூய்மையா இருந்தீங்க. யார செலக்ட் பண்ணி பாடம் எடுத்துனுக்கிறாரோ அவங்களாம் ஒரு காலத்துல சொர்க்கத்துல வாழ்ந்தவங்க, தேவதைகள். அவங்களாம் தூய்மையா தான் இருந்தாங்க. ஆனா அவங்களுக்கே தெரியல நான் தான் தேவதையா இருந்தேன், என்னதான் செலக்ட் பண்ணி கடவுளே பாடம் எடுத்துனுக்கிறாரு, நான் போய் தேவதை அப்படின்ட்டு அவங்களாம் நம்ப மாட்டாங்க. ஏன்னா அவங்களதான் பாபா வந்து செலக்ட் பண்ணி கிளாஸ் எடுக்கிறாருன்னா அப்ப அவங்க தானே தேவதை. மறந்து போயிட்டாங்க, கோமா பேஷண்டா இருக்கிறாங்க. அதனாலதான் ஞாபகப்படுத்தி இருக்கிறாரு. இந்த ராதாகிருஷ்ணர் தூய்மையான இளவரசன் இளவரசி அல்லவான்னு சொல்றாரு. ருத்ர மாலையும் பாருங்க, விஷ்ணு மாலையும் பாருங்க, 108 மணி மாலை பாருங்க. ருத்ரா மாலையே விஷ்ணுவின் மாலையாக ஆகும். யார் சிவனை உருகி நினைச்சு அதிகமா நினைக்கிறாங்களோ, ரேஸ்ல ஓடுறாங்களோ, அவங்கதான் 108 மணி மாலையில வருவாங்க. அவங்க ஃபர்ஸ்ட் சிவன் கழுத்து மாலையா ஆவாங்க. அதுக்கப்புறம் அவங்கதான் போய் 108 லட்சுமி நாராயணனா ஆகுறாங்க சொர்க்கத்துல. அதனால விஷ்ணு மாலையா மாறுறாங்கன்றாரு. வைஜெயந்தி மாலையில் வருவதற்காக தந்தை இப்ப புரிய வைக்கிறார். இப்ப வெற்றி மாலையில வர்றவங்களுக்கு தான் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. ஏன்னா அவங்களே சரியில்லை பழகுது, அதனால சொல்லிட்டு இருக்காரு. 108 மாலையில வரக்கூடியவங்களுக்கு பாபா புரிய வைக்கிறாரு. முதலில் நிரந்தரமாக தந்தையை நினைவு செய்யுங்கள். மாயா வந்து அங்கங்கே உங்களை கூட்டிட்டு போகும், அதனால நீங்க போவாதீங்க. நிரந்தரமா பர்மனண்டா என்ன நினைவு செய்யுங்கன்றாரு. தனது நேரத்தை இப்ப வீணடிக்காதீர்கள்ன்றாரு. டைமே வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்க. பிரம்மா பாபா மம்மா மாதிரிலாம் கிடையாது. அவங்களாம் எப்படி சேவ் பண்ணாங்க, எப்படி எந்த ஒரு நிமிஷம் கூட வேஸ்ட் பண்ணல. பிரம்மா பாபாலாம் பயிற்சியா பண்ணிட்டு இருந்தாரு. நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? டைமை வேஸ்ட் பண்ணாதீங்கன்றாரு. இந்த சோழிகளுக்கு பின்னால் குரங்குகளாக இப்ப தெரியாதீர்கள்ன்றாரு. அன்னைக்கு கதை சொன்னார்ல, கடலை கதை.
அந்த வேலைக்கெல்லாம் போயிட்டு இதை சம்பாதிக்கிறதுலயே நம்ம டைம் வேஸ்ட். அதுலயே நம்ம என்ன பண்ணிடுறோம், புத்தியை செலுத்திட்டு சம்பாதிக்கணும் சம்பாதிக்கணும் ஓடணும். சரி ஓடிக்கிட்டே இருக்கிறோம், திடீர்னு மரணம் வந்துடுச்சு, என்ன பண்ண முடியும்? இந்த கடலையோட தான் போக முடியும். பாபா என்னது வைரத்தை கொடுத்துட்டு இருக்கிறாரு, இந்த வைரத்தை விட்டுட்டு கடலை பின்னாடி ஓடிட்டு இருக்கிறோம். இந்த சோழிக்கு பின்னாடி குரங்குகளாக இப்ப தெரியாதீர்கள்ன்றாரு. குரங்குகள் கடலையை சாப்பிடும். இப்போது உங்களுக்கு தந்தை ரத்தனங்களை கொடுத்து கொண்டிருக்கிறார் சொல்றாரு. இந்த குரங்கு ஒரு பாட்டில் இருக்கிற கடலை எடுத்து போய் கையை பிடிச்சி எடுத்துரும். அப்புறம் அந்த கடலையை விட்டாதான் அந்த கை வெளியே வரும். ஆனா அது கடலையும் விடாது, அந்த பாட்டிலையும் விடாது. அதே மாதிரி திரிஞ்சிட்டு இருக்கும், கடைசி வரைக்கும் அதை சாப்பிடாது. அந்த மாதிரி கதை தான் உங்க கதைன்றாரு. கடலைக்கு பின்னாடி ஓடிட்டு இருக்கிறீங்க, குரங்கு மாதிரி தெரியாதீங்கன்றாரு. இப்போது உங்களுக்கு தந்தை ரத்தினங்களை கொடுத்துட்டு இருக்கிறாரு. இந்த ரத்தினங்களை விட்டுட்டு போய் சோழிக்கு பின்னாடி ஓடுறீங்கன்றாரு. பிறகு சோழிகள் அல்லது கடலைக்கு பின்னால் சென்றீர்கள் என்றால் என்ன நிலை ஏற்படும் சொல்றாரு. இப்போ ஒண்ணும் இல்லை, இப்போ உலகத்துல நடக்கத்தை பாருங்க. பெரிய பெரிய பணக்காரங்களாம் எவ்வளவு பணம் வச்சிருக்காங்க, ஆனாலும் ஒரு வெள்ளம் ஒரு நிலநடுக்கம் வந்தோடனே வந்து என்ன ஆயிடுறாங்க, ஏழை ஆயிடுறாங்க. அப்ப அதுக்கு பின்னாடி ஓடி என்ன அவங்க அடைஞ்சாங்க? ஒண்ணுமே அடையல. அப்ப இப்படியே இறந்தா கூட அவங்க எதை எடுத்துட்டு போவாங்க? புத்தியில ஒண்ணுமே எடுத்துட்டு போக மாட்டாங்க இல்லையா? இப்ப பாபா வந்து நமக்கு 21 பிறவிக்கு ஆசி கொடுக்குறாரு. இந்த முரளி வந்து ரத்தனங்கள் மாதிரி. இதை படிக்கிறதுல முயற்சி பண்ணுங்க, தன்னை மாத்திக்கிறதுல முயற்சி பண்ணுங்க, சொர்க்கத்துக்கு போக ரெடி ஆகுங்கன்றாரு. ஏன்னா உலகமே இப்ப முடிய போகுது. ராவனுடைய சிறைக்குள்ளே சென்றுடுவீர்கள்ன்றாரு. இந்த மாதிரி அந்த கடலை பின்னாடி ஓடுனீங்கன்னா நீங்க வந்து மாயாவோட சிறைக்குள்ள போய் மாட்டிக்குவீங்கன்றாரு. ஏன்னா மாயா இப்படிதான் வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் அவங்கவுங்க வீக் பாயிண்ட்ல வச்சு வலை வீசுதுன்றாரு. தந்தை வந்து ராவணின் சிறையில் வந்து இப்ப விடுவிக்கிறார். இப்ப நம்மள இந்த தேக உணர்வுல இருந்து விடுபட வச்சு இந்த காமம் கோபம் பற்று ஆசை அகங்காரம் பின்னாடி ஓடிட்டு இருந்தோம் இல்லையா? ஆசை பேராசை, சம்பாதிக்கணும் ஓடணும் வீடு கட்டணும், அடுத்தவங்களை பார்த்து நம்மளும் கார் வாங்கணும் நம்மளும் பைக் வாங்கணும், இப்படி ஓடிட்டு இருந்தோம் இல்லையா? அதுல இருந்து இப்ப நம்மளை விடுவிக்கிறார். இந்த ராவணன் சிறையில இருந்து இப்ப விடுவிக்கிறார். ஏன்னா 63 ஜென்மம் இதே தான் நம்ம பண்ணோம், இப்பயும் அதே பண்ணிட்டு இருக்கிறோம். தேகத்துடன் சேர்த்து தேகத்தின் அனைத்து சம்பந்தங்களையும் புத்தியின் மூலம் இப்ப தியாகம் செய்யுங்கள் என்று சொல்கிறார். இப்ப எல்லாத்தையும் மறந்துடுங்க, தன்னை ஆத்மான்ட்டு நிச்சயப்படுத்திக்கங்கன்றாரு. நான் கல்பம் தோறும் பாரதத்தில் தான் வருகிறேன் என்று பாபா வந்து கூறுகிறார். நான் 5000 வருஷத்துக்கு ஒரு தடவை இந்தியாவில தான் வரேன். பாரதவாசி குழந்தைகளை உலகின் கிரீடம் அணிந்த இளவரசியா நான் ஆக்குறேன்றாரு. எவ்வளவு சகஜமாக இப்ப படிப்பிக்கிறார். 4-8 மணி நேரம் வந்து அமருங்கள் என்று கூட எதுவும் சொல்றது இல்ல. சென்ட்ரோடயே வந்துருங்க, மதுபனோடய வந்துருங்க, 4 மணி நேரம் 8 மணி நேரம் உட்காருங்கலாம் பாபா சொல்றது இல்ல. நீங்க வீட்லயே இருங்க, எல்லார விஷயங்களும் இருந்தபடி தன்னை ஆத்மான்னு புரிஞ்சுக்கிட்டு என்ன நினைவு செய்தீர்கள் என்றால் நீங்கள் தூய்மையற்றவர்ல இருந்து தூய்மையானவராக ஆயிடுவீங்கன்னு சொல்றாரு. விகாரத்தில் செல்பவர்கள் தூய்மையற்றவர் என சொல்லப்படுறாங்க. விகாரத்துல போறவங்களாம் தூய்மையற்றவர்ன்றாரு. முதல் விகாரத்துல தேவதைகள் தூய்மையானவர்கள், ஆகையால் தான் அவர்களின் மகிமை பாடப்படுகிறது. லட்சுமி நாராயண் கோயில்ல எதுக்கு தேவையில்லாம அவ்வளவு பூஜை நடக்கும்? ஏன் அவ்வளவு பூஜை செய்யறாங்க? ஏன்னா அவங்க தூய்மையானவர்கள், அவங்க வந்து தேவதைகள், அதனாலதான் அவங்களுக்கு பூஜை மகிமை பாடப்படுகிறது. அது அல்ப காலத்திற்கான விரல் நகத்தளவு சுகம் சொல்றாரு. காகத்தின் எச்சத்திற்கு சமமான சுகம்ட்டு சன்னியாசிகள் சரியாதான் சொல்றாங்கன்னு சொல்றாரு. இந்த காம விகாரத்துல போறது, இல்லற மார்க்கத்துல இருந்துட்டு அதுதான் வாழ்க்கைன்னு வாழறோம் இல்லையா? அது வந்து காக்கை எச்சத்திற்கு சமமான சுகம் சொல்றாரு. அது ஒண்ணுமே கிடையாது, உரிக்க வெங்காயம் மாதிரி, அதுலயும் ஒண்ணுமே இருக்காது. தேவதைகளுக்கு எவ்வளவு சுகம் இருக்கும் என்பது அவர்களுக்கே தெரியாதுன்றாரு. ஆனா சன்னியாசிகள் சொல்றாங்க அது கரெக்ட் தான். இருந்தாலும் அவங்க தேவதைகள் வந்து தூய்மையா இருந்த இல்லறமாகவும் ஒரு காலத்துல இருந்துச்சு. அப்ப இல்லறத்துல கணவன் மனைவி ஒன்னா வாழ்ந்தாங்க, ஆனா சுகமா வீட்லயே வாழ்ந்தாங்க. அது அவங்களுக்கு சன்னியாசிகளுக்கு தெரியாது. தேவதைகளுக்கு எவ்வளவு சுகம் இருக்குன்னு அவங்களுக்கு தெரியாது. பேரே சுகதாமம், ஆனா இது துக்கதாமம். இந்த விஷயங்கள் பற்றி உலகில் யாருக்குமே தெரியாதுன்றாரு. தந்தை தான் வந்து ஒவ்வொரு கல்பமும் நமக்கு புரிய வைக்கிறார், ஆத்ம அபிமானியாக ஆக்குகிறார் நம்மள. அதாவது நம்ம நினைச்சோம் நம்ம வந்து இந்த சாமியார் ஆகிறது இதெல்லாம் நம்மளால முடியாது, என்னென்னமோ அபியாசம் பண்றாங்க, புத்துலாம் நம்மளை சுத்தி இதாயிடும் பழகுது, அந்த சாமியார்கள் தான் இப்படிலாம் செய்ய முடியும், கடவுளெல்லாம் சாமியார் தான் பார்க்க முடியும், நம்மளால பார்க்க முடியாதுன்னு நம்ம நினைச்சிட்டோம். ஆனா பாபா வந்து எவ்வளவு ஈஸியா நமக்கு புரிய வைக்கிறாரு. நமக்கு வந்து நீங்க கூட வீட்டுல இருந்துகிட்டே முயற்சி பண்ண முடியும், என்ன அடைய முடியும்ட்டாரு. இதுக்கு மேல என்ன வேணும்? ஆத்மாபிமானியாக இப்ப நம்மள ஆக்குகிறார். தன்னை ஆத்மா என்ன இப்ப புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் ஆத்மா, தேகமே அல்ல. நம்மளாம் இந்த உடம்பே கிடையாது, நம்மளாம் ஆத்மா. நடிக்க வந்திருக்கோம், இந்த பார்ட் எடுத்து இந்த பாகத்துல இந்த தேகம் இந்த ட்ரெஸ்ல நடிச்சிட்டு இருக்கிறோம். தேகத்துக்கு நீங்கள் எஜமானனா இருக்கிறீங்க, தேகம் உங்கள் எஜமானன் அல்ல. நீங்க ஏன் இந்த தேகம் சொல்றதெல்லாம் கேக்குறீங்க?
இந்த உடம்பு தான் நான் நினைச்சிட்டு இந்த உடம்பு வந்து அது கை கால் வலிக்குதுன்னா நீங்க கவலைப்படுறீங்க. அது வந்து 63 ஜென்மம் போகும், அது அந்த உடல் மூலமா அனுபவிக்கிறோம். நம்ம வந்து எஜமானன், இந்த உடலுக்கு எஜமானன் சொல்றார் பாபா. நமக்கு இது எஜமானன் கிடையாது. 84 பிறவிகள் எடுத்து எடுத்து நீங்கள் இப்போது தமோ பிரதானம் ஆயிட்டீங்கன்றாரு. உங்களின் ஆத்மா மற்றும் சரீரம் ரெண்டுமே இப்ப தூய்மை இழந்து விட்டனன்றாரு. இப்ப நம்ம மறுபிறவி எடுத்து எடுத்து வந்தோம் இல்லையா, எங்கெங்கயோ பிறந்தோம் இல்லையா, அங்கங்க அம்மா வயித்துல எங்க பிறந்தோமோ அங்க யார் எப்படி இருந்தாங்களோ அது மாதிரி ஆயிட்டோம். அது மாதிரி ஆகி அங்க என்ன தப்பு பண்ணாங்களோ அவங்க தப்பு பண்ணிருப்பாங்க, நம்மளும் தப்பு பண்ண வச்சிருப்பாங்க. இப்படிதான் நம்ம பண்ணிட்டோம், நிறைய தவறு பண்ணிட்டோம். நிறைய மிருகங்களை வதை பண்ணி சாகடிச்சு சாப்பிட்டோம். அதெல்லாம் தப்பு தானே, ஒரு உயிரை கொல்றதெல்லாம் தப்பு தானே. இந்த மாதிரிதான் நம்ம அம்மா அப்பா பண்ண மாதிரியே நம்மளும் பண்ணிட்டோம். ஆத்மாவும் தூய்மையற்றதாயிடுச்சு, சரீரமும் தூய்மை இழந்து விட்டனன்றாரு. இப்படிதான் நம்ம பாவம் பண்ணி 63 ஜென்மம். அது மாதிரி ஒருத்தவங்களை பத்தி மத்தவங்கள்ட்ட பேசுறது, மத்தவங்களை பத்தி இன்னொருத்தவங்கள்ட்ட பேசுறது, பழிய போடுறது, கோவப்படுறது, திட்டுறது, மனசை வந்து கஷ்டப்படுத்துறது, ஒருத்தவங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசுறது, இது மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணிட்டோம். நம்ம தான் பண்ணோம். அதுதான் 63 ஜென்ம பாவம் தலைமையில இருக்குன்றாரு. இதை தவிர கொலை கூட பண்ணியிருப்போம், சொல்ல முடியாது. கொலை, தற்கொலை, இந்த மாதிரி எவ்வளவு விஷயங்கள் பண்ணியிருப்போம். கோவப்பட்டு சில விஷயங்கள்லாம் துவாபர யுகத்துல இருந்து நடந்திருக்கும். துவாபர யுகம், கலியுகம் இறுதி வரைக்கும் இதெல்லாம் நடந்திருக்கும். இதுதான் 63 ஜென்ம பாவம்ட்டு பாபா சொல்றாரு. இப்ப உங்களோட ஆத்மாவும் தூய்மை இழந்துருச்சு. ஆனா தூய்மையாதான் நம்மளை அனுப்புனாரு, தேவதையாக்கி நம்மளை அனுப்புனார் சொர்க்கத்துக்கு. ஆனா நம்ம இந்த மாதிரி ஆயிட்டோம். சரீரமும் தூய்மை ஆயிடுச்சு. தேக அபிமானி ஆனதால் உங்களால் பாவங்கள் ஏற்பட்டனன்றாரு. நம்ம எதனால பாவம் பண்ணோம்னா, நம்ம இந்த உடம்புன்னு நினைச்சிருந்தா நம்ம வந்து நம்ம உடம்பால அடுத்தவங்களை துன்பப்படுத்துறது, அடுத்தவங்களுக்கு கஷ்டம் கொடுக்கறது. ஏன்னா இந்த உடம்புக்காக நம்ம அடுத்தவங்களுக்கு கஷ்டம் கொடுக்கறது, இந்த உடம்புக்காக தானே எல்லாமே பண்ணோம். சாப்பாடு கொண்டு இந்த உடம்புக்காக இன்னொரு உயிரை அழிக்கிறது, அந்த ஆடு மாடு கோழி எல்லாம் அடிச்சு சாப்பிட்றது, இதெல்லாம் இந்த உடம்புக்காக தானே பண்ணோம். இந்த உடம்புன்னு நினைச்சின்னு பண்ணிட்டோம். தேக அபிமானி ஆனதுனால உங்களால் பாவங்கள் ஏற்பட்டன. இப்போது நீங்கள் ஆத்மா அபிமானி ஆக வேண்டும். ஆனா ஆத்மான்னு நினைச்சு பாருங்க, நம்ம தப்பே பண்ண மாட்டோம். இந்த உடலுக்காக தானே இவ்வளவு பண்ணோம், அந்த உடம்பே நம்ம கூட வராது. இதுக்காக போய் இவ்வளவு பண்ணிட்டோமே, இதுதான் நம்மளோட எதிரின்ட்டு நமக்கு தோணணும். இதுக்காக தானே இவ்வளவு வேலை பண்ணோம், இதுக்காக தான் இந்த உடம்புக்காக தான் இவ்வளவு வேலையை பண்ணி நம்ம தப்பு பண்ணி வச்சிருக்கிறோம். கடவுளுடைய நேதிக்கு எதிர்மாறா நடந்திருக்கிறோம். இயற்கைக்கு எதிர்மாறா 63 ஜென்மம் நம்ம நடந்திருக்கோம். அதான் பாபா சொல்றாரு, இப்போது நீங்கள் ஆத்மாபிமானி ஆக வேண்டும், என்னுடன் வீடு திரும்ப வேண்டும்ன்றாரு. இப்ப நீங்க வீட்டுக்கு போகணும்னா ஆத்ம உணர்வுல வந்தாதான் வீட்டுக்கு போக முடியும், அப்பதான் தப்பிக்க முடியும். இல்லைன்னா இந்த உலகத்துல நம்மளால வாழ முடியாது. ஆத்மா மற்றும் தேகம் ரெண்டையும் சுத்தமாக்குவதற்காக பாபா இப்ப சொல்றாரு, மண்மனா பாபா. இப்ப ஒண்ணும் கிடையாது, நீங்க தூய்மை ஆகணும், பாவம் போகணும்னா பாபாவை நினைக்கணும், அவ்வளவுதான். மண்மனா பாபான்னு சொல்றாரு. தந்தை உங்களுக்கு ராவணிடம் வந்து அரைக்கல்ப காலத்திற்கு விடுதலை பெற்று தந்திருந்தார். ஆனா பாபா போன கல்பமும் இப்படிதான் வந்தாரு. 2500 வருஷம் நம்மளை ஃப்ரீ பண்ணி விட்டாரு. இப்போது மீண்டும் பெற்று தந்து கொண்டிருக்கிறார். அப்புறம் நம்ம போய் திரும்ப அந்த மாயா வாய்க்குள்ளேயே மாட்டிக்கிட்டோம். இதேதான் வேலை நமக்கு. நம்ம போய் மாட்டிக்கோம், அவர் வந்து காப்பாத்துவார். இப்ப மீண்டும் நம்மள பெற்று தந்து கொண்டிருக்கிறார். என்னது, பிராமன்ட்டு வந்து விடுதலை, சுதந்திரம் வாங்கி கொடுக்குறாரு. அரைக்கல்பத்திற்கு நீங்க சுதந்திரமாக ராஜ்யம் செய்யுங்கன்ட்டு நம்மளுக்கிட்ட விட்டுட்டு போறாரு. ஆனா நம்ம சும்மா இருப்போமா? திரும்ப அது மாதிரி ஆயிடும். அங்கே 5 விகாரங்களின் பெயரே இல்லை, எங்கன்னா சொர்க்கத்துல. இப்போது ஸ்ரீமத் படி நடந்து உயர்ந்தவர்களாக ஆக வேண்டும்ன்றாரு. எனக்குள் எந்த அளவு விகாரங்கள் உள்ளன என்ன இப்ப தனக்கு தானே கேளுங்கள். இப்ப பாபா சொல்ற பேச்சு மட்டும் கேளுங்க, அப்பதான் தப்பிக்க முடியும். ஏன்னா இப்ப எந்த அளவுக்கு நமக்குள்ளார அந்த 5 விகாரம் இருக்குன்ட்டு உங்களுக்குள்ள எனக்குள்ளார காமம் இருக்கா, காமம் என்ன இருக்கா, அதாவது இந்த தேக உணர்வு இருக்கா, அதான் காமம். தேக உணர்வு இருந்தாலே அது காமம் தான். நம்ம நினைச்சுக்கோம் காமம்னா வேறன்ட்டு, ஆனா காமம்னா என்ன தெரியுமா, இந்த தேக உணர்வு. நம்ம உடலை பாக்குறது, மத்தவங்க உடலை பாக்குறது, கண்ணாடியில போய் நம்ம உடலை பாக்குறது, இது எல்லாமே காம உணர்வு தான். அதான் சொல்லிட்டாரு, நீங்க உடல் உணர்வு போனாதான் அந்த காம உணர்வு போகும்ட்டாரு. எனக்குள் எந்த அளவு விகாரங்கள், இப்ப காமம் இருக்கா, கோபம் இருக்கா, பற்று இருக்கா, ஆசை இருக்கா, அகங்காரம் இருக்கா, எல்லாமே செக் பண்ணுங்க. நான் பேசுறேனா, நானு, எனது, என் வீடு, என் வாசல், என் குழந்தை, நான், என்னுடைய சென்டரு, என்னுடைய மாணவர்கள், என்னுடைய ராஜ்யம் வேற பேசுறாங்க இப்ப நிறைய பேர். நமக்கு எங்க ராஜ்யம் இருக்கு, பாபா இனிமேதான் கொடுக்க போறாரு. இப்ப எங்க இந்த ராஜ்யம் வந்தது, நான் தான் 108ல வருவேன், இதெல்லாம் கூட அகங்காரம். அத மாதிரி நிறைய விஷயம். நான் வந்து அமிர்த வேலையில நான் 3:30 எழுந்திருவேன், நான் வந்து
பர்ஃபெக்டா நான் புருஷார்த்தம் பண்ணிட்டு இருக்கிறேன். இதெல்லாம் நான்ட்டு வர்றது, இது எல்லாமே நான் என்ற அகங்காரத்துல வந்தது. எல்லாமே அந்த வந்து தங்க சங்கிலி மாதிரி வந்துட்டு இருக்குதுன்றாரு. இரும்பு சங்கிலியும் இருக்குது, தங்க சங்கிலியும் இருக்குது. இதெல்லாம் நம்ம வந்து எனக்குள்ளார இருக்கான்னு செக் பண்ணுங்க. இதெல்லாமே சூட்சமா இருக்குது. நம்மளை நாமே வந்து செக் பண்ணும்போது தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். நம்மளை செக் பண்ண மாட்டோம். நம்ம தான் வெளியில பாக்குறதே நமக்கு பழக்கமா இருக்குல்ல. யாருக்கிட்ட அவகனம் இருக்குன்னா அதை சூப்பரா கண்டுபிடிச்சிக்குவோம். இப்போ ஒருத்தவங்க நம்ம கூட பேசினுக்கிறாங்கன்னா அவங்கள்ட்ட என்ன அவகனம் இருக்குன்னா சூப்பரா கண்டுபிடிப்போம். ஏன்னா எட்ட பார்வை நமக்கு நல்லா இருக்கு இல்லையா. கிட்ட பார்வை இதே நமக்குள்ளார என்ன அவகனம் இருக்குன்னா அதெல்லாம் மழுப்பி மூடிடுவோம். அதை வந்து நம்ம ஒத்துக்கவே மாட்டோம். எனக்குள்ளார இது இருக்குன்னா ஒத்துக்கவே மாட்டோம். அப்படியா அப்படின்ட்டு கேட்போம். ஆனா மத்தவங்களதெல்லாம் ஈஸியா நம்ம கண்டுபிடிச்சிரும். இப்ப வந்து உங்களை பாருங்கன்றாரு பாபா. இப்ப உங்களை பாருங்கன்றாரு. ஒன்று, என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள்ன்றாரு. அவரை நினைக்க சொல்றாரு. மேலும் சண்டை சச்சரவில் ஈடுபடுவது முதலான எதுவும் செய்யக்கூடாதுன்றாரு. இப்ப வந்து கணக்கு வழக்கு முடிகிற நேரம், எல்லாத்தையும் முடிச்சிட்டு இருக்கிறாரு. இப்ப போய் புதுசா சண்டை போட வேண்டியது, இது என்ன இது அப்படின்னு கேக்குறாரு. சண்டை சச்சரவு முடிச்சு கர்ம கணக்கெல்லாம் முடிக்க வைக்கிறதுக்கு நான் பார்த்துட்டு இருந்தா இப்ப போய் சண்டை சச்சரவுல ஈடுபடுவது முதலான எதுவும் செய்யக்கூடாது. இல்லாவிட்டால் நீங்கள் எப்படி தூய்மை அடைய முடியும்னு கேக்குறாரு. இது மாதிரியே சண்டை போட்டுன்னு இருந்தீங்கன்னா அப்புறம் எப்படிதான் தூய்மை அடைவீங்கன்றாரு. ஒரு எக்ஸாம்பிள் கூட இருக்கு. ஒருத்தவங்க 2 பேரும் சண்டை போட்டுனே இருக்கிறாங்களாம், மாறவே இல்லை கடைசி வரைக்கும். பாபா என்ன பண்ணுவாராம், அவங்கள கொண்டு போயிட்டு மாமியார் மருமகளா இருப்பாங்களாம், சண்டை போட்டுட்டே இருப்பாங்களாம். அவங்களுக்கு அடுத்த பிறவி எப்படி தெரியுமா கிடைக்குமா, ரெட்டை குழந்தைகள் ஒட்டிட்டு பிறப்பாங்களாம். அவங்கள வந்து ரெட்டை குழந்தையா ஒட்டிக்கிட்டு பிறக்க வச்சிருவாங்களாம். பிறக்க வச்சுட்டா நீ மாமியார் மருமகளா இங்க சண்டை போட்டதெல்லாம் உனக்கு அங்க ஞாபகம் இருக்குமா, இது எட்டி உதைக்கும் அந்த பக்கம், இது எட்டி உதைக்கும், இப்படியேதான் ஓடும். அந்த மாதிரி பிறக்க வச்சு ஆனா அவங்களுக்குள்ளார ஒற்றுமையா கடைசியில ஆயிடுவாங்களாம் அடுத்த பிறவில. அப்படிதான் ஒற்றுமையா ஆக்குவாராம். அந்த மாதிரி சண்டை போடுறவங்கள இப்படி பிறக்க வச்சு ஒற்றுமையா ஆக்குவாராம். இந்த மாதிரி இங்கேயே நீங்க ஒற்றுமை ஆயிடுங்க, எதுக்கு எளியும் புளியுமா சண்டை போட்டுக்கிறீங்கன்னு கேக்குறாரு. இல்லைன்னா நீங்க எப்படிதான் தூய்மையாகி பறந்தாம போவீங்க, பிகே ஆயிட்டு இந்த மாதிரி சண்டை போட்டுக்கிறீங்கன்னு கேக்குறாரு. நீங்கள் இங்கே வந்ததே முயற்சி செய்து மாலையில் மணியாக கோர்க்கப்படுவதற்காக தான்றாரு. இப்ப நம்ம வந்திருக்கிறதே 108 மாலையில மணியா கோர்க்கப்படுறதுக்கு தான். தேர்ச்சி அடையாவிட்டால் பிறகு மாலையில் கோர்க்கவே முடியாது. நீங்க பாஸ் ஆகலன்னா நீங்க மணியின் மாலையா ஆக முடியாது, மாலையில் மணியா ஆக முடியாது. யாரு கூடயும் ஒத்து போல நான் தனிக்காட்டு ராஜா, எல்லாரு கூடயும் சண்டை போடுவேன். அப்புறம் நான் எப்படி போய் ஒத்துமையா ஒரு மாலையில போயிட்டு ஒரு மணி ஆக முடியும்? மாலைன்னா என்ன தெரியுமா, எல்லா மணியும் ஒன்னா ஒத்துமையா சேர்ந்து ஒன்னாகிறது தான் மாலை. நான் யாரு கூடயும் சேர மாட்டேன், நான் தனிக்காட்டு ராஜாவா இருப்பேன், எனக்கு யாரையும் பிடிக்காது அப்படின்ட்டு எட்ட போறோம்னா நம்மளாம் எப்படி மாலையில மணியில வர முடியும்? நம்மளே நம்ம கேட்டுக்கணும். பாஸ் ஆகலைன்னா மாலையில கோக்க முடியாதுன்றாரு. ஒற்றுமை வேணும். ஒவ்வொரு கல்பத்திற்கும் ராஜ்யத்தை இழந்து விடுவீர்கள்ன்றாரு. இதே மாதிரிதான் இப்போ 5000 வருஷம் முன்னாடி நம்ம இதே மாதிரி வேலையை பண்ணியிருந்தோம்னா இந்த தடவையும் அப்படிதான் பண்ணுவோம். அப்புறம் வந்து அடுத்த கல்பமும் ராஜ்யத்தை இழந்துருவீங்கன்றாரு. ஏன்னா ஒற்றுமை இல்லைன்னா நீங்க ராஜ்யம் அடைய முடியாது. பிறகு இறுதியில் மிகுந்த வருந்த வேண்டியிருக்கும்ன்றாரு. அந்த படிப்பிலும் கூட ரெஜிஸ்டர் இருக்கும் இல்லையா, ஸ்கூல்ல ஸ்டூடெண்ட்ஸ் செக் பண்ணுவாங்க எத்தனை டெய்லி ஆப்சண்ட் பிரசன்ட், லட்சணத்தையும் பார்ப்பாங்க ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி படிக்கிறாங்கன்ட்டு. இதுவும் கூட படிப்பாங்க. பாபா இங்கேயும் ரெஜிஸ்டர் பார்ப்பாரு, லட்சணத்தையும் பார்க்கறாரு. அதிகாலை எழுந்து நீங்களாக இதை படியுங்கள். பகலில் கர்மங்கள் செய்யத்தான் வேண்டும். காலையில எஞ்சி முரளி படிங்க, நீங்களே படிங்க. பகலில வேலை செஞ்சுதான் ஆகணும். நேரம் கிடைக்காவிட்டால் மனிதர்களும் கூட பக்தி அதிகாலையில செய்யறாங்க இல்லையா. இப்ப டைம் இல்லைன்னா காலங்கத்தால தானே எஞ்சி பக்தி செய்யறாங்க. பக்தியில கூட ஒரு பயபக்தி. இந்த 5:30 மணிக்கு எஞ்சி வாசப்படியில விளக்கேத்துவாங்க. ஞானத்துக்கு வந்து சுத்தமா பயம் விட்டு போச்சு, உங்களுக்கு ஏந்திருக்கவே மாட்டீங்கன்றாரு. காலையில ஏஞ்சி நம்ம என்ன பண்ணோம், பாபா நினைக்கணும். இது ஞான மார்க்கம். பக்தியில் கூட பூஜை செய்தபடி இருக்கும் போதே பிறகு புத்தியில் ஏதாவது ஒரு தேகதாரி நினைவு வந்து விடுகிறது. பக்தியில கூட நம்ம கோயிலுக்கு போவோம், இல்ல வந்து பூஜை எல்லாம் செய்வோம். ஆனா வந்து திடீர்னு பாத்தீங்கன்னா யாரோட நினைவு வந்துடும். ஆனா அது தப்புன்னு நமக்கு தோணாது. ஆனா யாரையாவது நினைச்சிருப்போம். கடவுளை நினைக்க மாட்டோம், யாரையாவது நினைச்சிருப்போம். எங்கும் கூட நீங்கள் தந்தையை நினைவு செய்றீங்க, இங்க கூட நம்ம பாபா நினைவு செய்யறோம். பிறகு தொழில் முதலானவை நினைவுக்கு வந்து விடுகின்றன. இப்ப நமக்கு இங்க என்ன தெரியுமா ஞாபகம் வருது, பாபா தான் நினைக்கிறோம், யோகா தான் பண்றோம். அதுக்கப்புறம் இந்த வேலை வெட்டியெல்லாம் ஞாபகம் வந்துடுது. வேலைக்கு போகணும், சமைக்கணும், சம்பாதிக்கணும், இதுதான் நினைவுக்கு வருது. எந்த அளவு தந்தையை நினைவு செய்யறீங்களோ அந்த அளவு பாவங்கள் நீங்கியபடி இருக்கும்னு சொல்றாரு. நீங்க வேலை செய்ய வேணாம் இல்ல, வேலையும் செய்யுங்க. வேலை செஞ்சுட்டு என்ன நினைங்கன்னா நீங்க என்ன நினைக்கும் போது வேலையை நினைக்கிறீங்கன்றாரு பாபா. பாபா இப்படி சொன்னா நம்ம அப்படி செய்யறோம் பாருங்க.
என்ன நினைச்சுக்கிட்டு வேலையை செய்யுங்கன்னு சொன்னா இவரை நினைக்காம உட்காந்து வேலையை நினைச்சிட்டு இருக்கிறோம். இதுதான் நம்ம பண்ற தப்பு. குழந்தைகளாகிய நீங்கள் முயற்சி செய்து செய்து முழுமையாக தூய்மை அடைந்துற போது இந்த மாலை உருவாகிறோன்றாரு. இப்ப நம்ம கொஞ்சம் கொஞ்சமா நம்மளை மாத்திட்டு இருக்கிறாரு. மாத்தி நம்மள டிராமால கொஞ்சம் அடி கொடுத்து அவரும் சொல்லி புரிய வச்சு நம்மளை நம்ம சொல்லி பார்ப்பாரு. திருந்தலன்னா டிராமால 2 அடி கொடுப்பாரு. அப்புறம் தானா புரிஞ்சுக்கிட்டு வந்துருவோம். நம்ம முயற்சி பண்ணி பண்ணி முழுமையா தூய்மை அடையும் போது இந்த மாலை 108 மாலை உருவாயிடும்ன்றாரு. முயற்சியை முழுமையாக செய்யாவிட்டால் பிரஜைகளில் போயிடுவீங்க. இப்ப இந்த முயற்சி ரொம்ப கஷ்டமானது. 108ல வரணும்னா கஷ்டம். சித்தி வீட்டுக்கு போற மாதிரி கிடையாது. நீங்க முயற்சி செய்யல, ஸ்ரீமத் படி நடக்கல அப்படின்னா பிரஜை ஆயிடுவீங்கன்றாரு. நல்ல விதமான நினைவின் தொடர்பை ஏற்படுத்தி படித்து தனது மூட்டை முடிச்சுகளை எதிர்காலத்துக்காக மாற்றல் செய்து விட்டீர்கள் என்றால் அதன் பிரதிபலன் எதிர்காலத்துல உங்களுக்கு கிடைக்கும்ன்றாரு. இப்ப பாபாவை நல்லா நினைச்சு இப்ப மூட்டை முடிச்சுலாம் கட்டுங்க. இப்போ ஒரு ஊருக்கு போறோம் அப்புறம் என்ன பண்ணுவோம், எல்லாத்தையும் பேக்கப் பண்ணுவோம் இல்லையா? என்னென்ன தேவையோ பேக்கப் பண்ணுவோம். இப்ப நம்ம எங்க போறோம்? சொர்க்கத்துக்கு போறோம். இப்ப பேக்கப் பண்ணுங்கன்றாரு. எல்லாத்தையும் பேக்கப் பண்ணுங்க. என்னென்னலாம் இங்க இருக்கிறதெல்லாம் பேக்கப் பண்ணி அப்படியே டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. சொர்க்கத்துல தங்க மாளிகையா நமக்கு கிடைக்கணும். அதுக்கு இங்க இருக்கிறதெல்லாம் பாபாட்ட கொடுத்து மாற்றல் பண்ணிடுங்கன்றாரு. எதிர்காலத்துக்காக இன்ஷூர் பண்ணிடுங்க. அதன் பிரதிபலன் எதிர்காலத்துல கிடைக்கும்ன்றாரு. இப்ப என்னென்னலாம் நமக்கு கிடைக்குது அதெல்லாம் கொண்டு போய் பாபாவுடைய சேவையில பயன்படுத்தணும். ஈஸ்வரனின் பெயரால் செய்தார்கள் என்றால் பின் அடுத்த பிறவில் கிடைத்து விடுகிறது அல்லவா? இப்ப பக்தியிலே பாத்தீங்கன்னா ஈஸ்வரன் பெயரால தானம் செஞ்சாங்கன்னா அடுத்த பிறவில கிடைச்சிடும். நான் நேரடியாக வருகிறேன் என்று இப்போது தந்தை கூறுகிறார். பக்தியில மறைமுகமா பண்ணீங்க, மறைமுகமா என் பேர்ல தானம் தர்மம் பண்ணீங்க. இப்ப நான் நேரடியா வந்துட்டேன்ல, ஏன் நம்ப மாட்டீங்க அப்படின்னு கேக்குறாரு. நேரடியா இங்கதான் பிரம்மகுமாரி இலக்கியத்துல தான் நான் பாடம் எடுத்துட்டு இருக்கிறேன். நான் தான் சொல்றேன், நீங்க எல்லாத்தையும் இங்க கொண்டு வந்து கொடுங்க. ஒன்னும் இல்ல, உங்க வீட்லயே கூட ஒரு கீத பாடசாலை ஓபன் பண்ணுங்க. நிறைய பேருக்கு நன்மை செய்யுங்க, சேவை செய்யுங்க. இந்த காசு பணத்தெல்லாம் அப்படியே டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்கன்றாரு. இப்போது நீங்கள் செய்வது அனைத்தும் தனக்காக தான் செய்றீங்க. நீங்க என்ன எனக்கா செய்றீங்க கேக்குறாரு. நீங்க செய்யறது எல்லாமே உங்களுக்காக தான் பண்ணிக்கிறீங்க. சேவை கூட உங்களுக்காக தான் பண்றீங்க. மனிதர்கள் தான புண்ணியம் செய்யறாங்க, அது மறைமுகமாக செய்வதாகுன்றாரு. இந்த சமயம் நீங்கள் தந்தைக்கு அதிகமாக உதவி செய்றீங்க. இந்த பணம் எல்லாமே அழிந்துவிடும் என்பதை நீங்கள் அறிவீர்கள். இப்ப நம்ம எல்லாரும் சம்பாரிச்சு சேர்த்து வைக்கிறாங்களே, அது எல்லாமே மண்ணோட மண்ணா போயிடும். இதை விட நல்ல விதத்தில் தந்தைக்கு ஏன் உதவி செய்யக்கூடாதுன்றாரு. சரி, அந்த பணத்தெல்லாம் அப்படியே வச்சு நம்மளும் செத்து போய் எல்லாம் பூமிக்கு உள்ள போய் அழிஞ்சு போறதுக்கு அதை ஏன் இப்ப பாபா கிட்ட நம்ம பயன்படுத்தக்கூடாது? ஏன் பாபாவுக்கு உதவி செய்யக்கூடாது? சென்டர்ல கொண்டு வந்து கொடுக்க கூடாது? ஒரு 4 பேருக்கு நம்ம ஞானம் கொடுக்கறதுக்கு ஒரு இடம் ஓபன் பண்ணக்கூடாது? சென்டர் ஓபன் பண்ணக்கூடாது? ஏன் செய்யக்கூடாது? இல்ல மதுபனுக்காவது கொடுக்கலாம் இல்லையா? கட்டணம் எல்லாம் கட்டுறாங்கல்ல, நம்ம அதுக்கு பைசா கொடுத்தமிச்சாலே போதும். நம்மளுடைய ஒரு செங்கல் கூட வாங்கி வச்சுக்கிட்டோம். நம்மளோட காசுல ஒரு கட்டடத்துல ஒரு செங்கல் வாங்கி வைக்கிறதுக்கு நம்ம காசு பயன்பட்டா கூட அது எவ்வளவு புண்ணியமா இருக்கும். அதான் சொல்றாரு, தந்தை எப்படி ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்வார். இப்ப பாபா எப்படி ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்வார்? எப்படி ராஜ்யம் ஸ்தாபனை செய்யறார்? படையோ சேனை முதலானவையோ ஆயுதம் முதலானவையோ எதுவுமே இல்லை. ஒரு ராஜ்யத்தை பிடிக்கணும்னா துவாபர யுகத்துல என்ன பண்ணுவாங்க தெரியுமா? யானைப்படை குதிரைப்படை எல்லாத்தையும் திரட்டிட்டு வந்து அப்படியே ரொம்ப நாள் பிளான் போட்டு 4 பக்கமும் முற்றுகையிட்டு ராஜாவை பிடிச்சிருவாங்க. பிடிச்சி அந்த 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 இடத்த வளைச்சு பிடிச்சி என்ன பண்ணிடுவாங்க, ராஜாவை கைது பண்ணிடுவாங்க. அவ்வளவுதான். அந்த இன்னொரு ராஜா அந்த நாட்டை கைப்பற்றிடுவார், ராஜ்யத்தை பிடிச்சிருவாங்க. இங்க பாபா எப்படி ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்யறாரு? படையோ சேனை முதலானவையோ ஆயுதம் முதலானவை எதுவுமே கிடையாது. அனைத்தும் இப்போ குப்தமாக உள்ளன. குப்தமா நமக்கு உலக ராஜ்யத்தை கொடுத்துட்டு இருக்கிறாரு. கன்யாவுக்கு வரதட்சணை கொடுக்கும் போது ஒரு சிலர் குப்தமாக கொடுக்குறாங்க இல்லையா? இப்ப சிலர் கல்யாணம் பண்ணும்போது வரதட்சணை எல்லாம் கொடுக்க மாட்டாங்களாம், வாங்க மாட்டாங்களாம். ஆனா அவங்களே மருமகளே வரும்போது எடுத்துன்னு வருவாங்க. ஆனா குப்தமா மறைவா கொடுக்குறாங்க. ஆனா இவங்க வாங்க மாட்டாங்களாம், அவங்களே எடுத்துன்னு வராங்களாம். அந்த மாதிரி சொல்லுவாங்க. பெட்டியை மூடி சாவியை கையில் கொடுத்து விடுகின்றனர். பெட்டியை மூடி மருமகள்கிட்ட சாவி கையில கொடுத்துருவாங்களாம். சிலர் வெளியில் காட்டிக்கிறாங்க, சிலர் குப்தமாக கொடுக்குறாங்க. நீங்கள் பிரியதர்ஷினிகள், உங்களை நான் உலகத்துக்கு எஜமானனாக ஆக்குவதற்காக வந்துள்ளேன்றாரு. இப்ப நம்மளாம் அவருடைய பிரியதர்ஷினிகள், நம்மள உலகத்திற்கு எஜமானரா ஆக்க வந்திருக்காரு. நீங்கள் குப்தமாக இப்ப உதவி செய்றீர்கள். நம்மளும் இங்க என்ன பண்றோம், நம்ம செய்யறத வெளியே சொல்லிக்கிறது இல்ல. சொன்னாதான் எதுவுமே நடக்க மாட்டது இல்ல, அதனால நம்ம சொல்றது இல்ல. இங்க வெளிப்பகட்டு எதுவுமே இல்லைன்னா ஆத்மா தெரிந்துள்ளது. இங்க பாபா ஷோ காட்டி கூடாதுன்னு சொல்லிட்டாரு.
பிரம்மா பாபா வந்து எப்பயுமே அவர் வந்து ஷோ காட்டினதே கிடையாது. அவர் வராருன்னா அந்த ட்ரெயின்ல வந்து ஏதோ ஒரு சென்டருக்கு போயிருக்காரு. ட்ரெயின்ல இறங்கும் போது எல்லாரும் இவருக்காக வந்து மாலையெல்லாம் வச்சுட்டு காத்துட்டு இருக்கிறாங்க. அவர் வந்து அந்த அந்த இடத்துல வந்து இறங்க போறாரு ஸ்டேஷன்ல. அவருக்கு அதுக்கு முந்தின ஸ்டேஷன்ல இறங்கி போயிட்டு சென்டருக்கு போயிட்டு உட்காந்து யோகா பண்ணிட்டு இருக்காராம். கேட்டா எனக்கு ஷோ பிடிக்காது, வெளிப்பகட்டெல்லாம் பிடிக்காதுன்னு சொல்லிட்டாராம். இந்த மாலை மரியாதைலாம் எனக்கு வேணான்ட்டு. அந்த மாதிரி இங்க நம்ம வந்து குப்தமா பாபாவுக்கு உதவி செய்யறோம், வெளியே சொல்றது கிடையாது. நான் இவ்வளவு செஞ்சேன் அவ்வளவு செஞ்சேன் அதெல்லாம் சொன்னோம்னா அப்புறம் நமக்கு வந்து அதோட பலனே கிடைக்காது. இது விகாரம் நிறைந்த தூய்மையற்ற உலகம்ன்றாரு. சிருஷ்டி வளர்ச்சி அடையத்தான் வேண்டியுள்ளதுன்றாரு. இது வந்து இப்ப உலகம் எப்படி இருக்குன்னா விகாரம் நிறைஞ்ச உலகமா இருக்குது. இங்க வந்து ஏன்னா இங்க இப்ப 1000 கோடி பேர் இருக்கிறாங்க. நிறைய பேர் செத்தாலும் டெய்லி குழந்தை பிறக்குது. ஏன்னா வளர்ச்சி அடைந்த சிருஷ்டின்றாரு. ஆத்மாக்கள் கண்டிப்பாக வர வேண்டியுள்ளது. மேல இருந்து பரந்தாமத்துல இருந்து எல்லாரும் வந்துட்டு இருக்கிறாங்க. இன்னும் அதிகமானவர்கள் பிறவி எடுக்கத்தான் வேண்டியுள்ளதுன்றாரு. இன்னும் நிறைய பேர் வருவாங்கன்றாரு. இந்த கணக்குப்படி பார்த்தால் தானியங்கள் தீர்ந்து போய்விடக் கூடாது என்று சொல்லவும் செய்யறாங்க. அவங்களுக்கு பாப்புலேஷன் இதனாலதான் இப்ப நிறைய இந்த கொரோனா வைரஸ் எல்லாம் கண்டுபிடிச்சு விடுறாங்க. ஏன்னா பாப்புலேஷன் குறைக்கணும். ஏன்னா தானியம் எல்லாம் பத்தாது, இவ்வளவு பேர் வந்துட்டா எப்படி சாப்பாட்டுக்கே வழி இல்லாம போயிடும்ட்டு இந்த மாதிரி வேலையெல்லாம் அவங்க பண்றாங்க. இந்த கணக்குப்படி பார்த்தால் தானியங்கள் தீர்ந்து போய்விடக்கூடாதுன்ட்டு சொல்லவும் செய்யறாங்க. இவர்கள் அசுர புத்தி உள்ளவர்களாகவே உள்ளனர்ன்றாரு பாபா. உலகம் அப்படி இருக்குன்றாரு. குழந்தைகளாகி உங்களுக்கு இப்போது ஈஸ்வரிய புத்தி கிடைத்துள்ளது. ஆனா நம்மள வந்து தப்பிக்க வச்சிட்டாரு. அந்த பாவம்லாம் நம்ம செய்யக்கூடாதுன்ட்டு இப்பவே நம்மளை மாத்திட்டு இருக்கிறாரு. பகவான் கற்பிக்கிறார் எனும் போது அவர் மீது எவ்வளவு மரியாதை வைக்க வேணும், எவ்வளவு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் கடவுளே வந்து சொல்லி கொடுக்குறாரு. எங்கேயாவது உங்களுக்கு பொறுப்பு இருக்குதா? கடவுள் தானே இந்த பாடம் எடுத்துட்டு இருக்கிறாரு. அவருக்கு எங்கேயாவது ரெஸ்பெக்ட் கொடுக்குறீங்களா? ஸ்கூல்ல இருக்கிற டீச்சர் 4 பெரம்பு எடுத்து அடிச்சிருவாங்க. ரெஸ்பெக்ட் கொடுக்கலன்னா 2 பெரம்பாலே எடுத்து அடிச்சிருவாங்க. ஆனா இங்க பாபா எங்கேயாவது அடிக்கிறாரா? எவ்வளவு செல்லம் கொஞ்சறாரு. அவருக்கு எவ்வளவு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும், எவ்வளவு படிக்கணும், டெய்லி படிக்கணுமா இல்லையா? ஸ்கூல்லயே படிக்கலன்னா 2 உதைப்பாங்க டீச்சர்ஸ். எவ்வளவு படிக்கணும். முரளி படிக்கிறீங்களா? எங்கேயாவது படிப்பில் ஆர்வமற்ற குழந்தைகள் பலர் இருக்கிறாங்கன்றாரு. புக்கே எடுக்க மாட்டாங்க. முரளி புக்கே எங்கேயோ கிடக்கும் வீட்டுல. இவங்க அதை படிக்கவே மாட்டாங்க. ஏன்னா மாயாவுடைய கட்டளை என்னன்னா பாபா சொல் பேச்சு கேட்காதன. அதனால அவங்க அதெல்லாம் படிக்காதெல்லாம் கேட்டீங்கன்னா அது மாதிரி ஆயிடுவீங்க, ஒரேடியா மாறாதீங்கன்னுவாங்க. வெளியில உள்ளவங்க சொல்லுவாங்க ஒரேடியா இதுல ஏன் போறீங்கன்னுவாங்க. அப்படியே இவங்க அந்த மாயா பேச்சை கேட்டுன்னு விட்டுருவாங்க. அவங்களுக்கு என்ன தெரியும், இது 21 பிறவிக்கு ஆஸ்தி, இதுல இருந்தாதான் நம்ம தப்பிக்க முடியும். போக போக உலகம் பாருங்க, நம்ம மாயால மாட்டினோம்னா சிக்கிருவோம், அவ்வளவுதான். இப்ப பாபாவுடைய இருக்கிறதுனாலதான் சேஃப்டில இருக்கிறோம். இப்ப தெரியாது இவங்களுக்கு எல்லாம். பாபா கடைசியா வந்து கஷ்டம் வரும்போதுதான் தெரியும் நம்ம வந்து பிகேவா ஒழுங்கா இருந்திருக்கணும்ட்டு. குழந்தைகளாக உங்களுக்கு இது புத்தியில் இருக்க வேண்டும் அல்லவான்றாரு. இப்ப நமக்கு இதெல்லாம் இருக்கணும் இல்லையா? நம்ம பாபாவின் மூலம் கிரீடம் அணியக்கூடிய இளவரசியாக இப்ப ஆகிட்டு இருக்கிறோம்ட்டு நம்ம புத்தியில இருக்கணும். திரும்ப திரும்ப இதை சொல்றாரு பாருங்க. என் வழிப்படி நடந்து செல்லுங்கள், தந்தையை நினைவு செய்யுங்கள் என பாபா இப்போது கூறுகிறார். பாபா எவ்வளவு அடிச்சுக்கிறாரு பாருங்க. இந்த முரளியெல்லாம் போட்டு காட்டுவாரு கடைசியில. நான் இப்பெல்லாம் சொன்னேனே கேட்டீங்களா அப்படின்ட்டு தர்மராஜ்புரியில போட்டு காட்டுவாரு. எவ்வளவு சொல்றாரு. என் வழிப்படி நடங்க, என்னை நினைங்கன்ட்டு இப்ப சொல்றாரு. நாங்கள் மறந்து விடுகிறோம்ட்டு அடிக்கடி சொல்றாங்க. அவர் கோபம் வருமா வராதா? எத்தனை முறையில சொல்றாரு என்ன நினைங்கன்ட்டு. ஆனா நம்ம மறந்துடுறோம் அப்படின்னு சொல்றோம். நாங்கள் பாடத்தை மறந்து விடுகிறோம் என்று மாணவர்கள் சொன்னார். ஆசிரியர் என்ன செய்வார்? ஸ்கூல்ல நான் வந்து படிக்கல, ஹோம்ஒர்க் மறந்துட்டேன் அப்படின்னு சொன்னோம்னா ஆசிரியர் என்ன பண்ணுவாங்க? பெரம்பு எடுத்து 2 பலார்னு அடிப்பாங்க. அந்த காலத்து ஆசிரியர். இந்த காலத்துல அடிக்க முடியாது. நினைவு செய்யாவிட்டால் பாவ கர்மங்களே அழியாதுன்றார் பாபா. என்ன சொல்ற, பொறுமையா சொல்லி புரிய வைக்கிறாரு. என்ன நினைக்கலன்னா அப்புறம் எப்படி குழந்தைகளே நீங்க உங்களுக்கு பாவம் போகும், அப்புறம் எப்படி நீங்க சொர்க்கத்துக்கு வருவீங்கன்னு கேக்குறாரு. இவர் தேர்ச்சி அடையட்டும் என்று ஆசிரியர் அனைவருக்கும் கிருபை அல்லது ஆசீர்வாதம் செய்வாரா? ஸ்கூல்ல கூட ஒரு எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க, டீச்சர்கிட்ட போயிட்டு எனக்கு ஒரு பாஸ் மார்க் போட்டுருங்கன்ட்டு கேட்டோன்னா போட்டுருவாங்களா? போட மாட்டாங்க. நீ என்ன எழுதுறியோ அதான் உனக்கு மார்க்னுவாங்க. அது மாதிரிதான் இங்கேயும் பாபா சொல்றாரு. ஆசீர்வாதம் எல்லாம் இங்க பண்ண முடியாது, கிருபையெல்லாம் செய்ய முடியாது. நீங்க ஆத்ம அபிமானியா இல்லாம தேக அபிமானியா இருந்தீங்கன்னா கடைசி டைம்ல நான் என்ன பண்ண முடியும்ன்றாரு. இங்கே இந்த ஆசீர்வாதம் கிருபையின் விஷயமே இல்லைன்றாரு. இங்க வந்து ஆசீர்வாதம் வேண்டது கருணை வேண்டதெல்லாம் கிடையாது. அது பக்தியில தான். அது வந்து சாமியார்கள்ட்ட போயிட்டு தான் அப்படிலாம் சொல்லிட்டு இருப்போம். அவங்களால மட்டும் என்ன பண்ண முடியும் இல்லையா? இங்க கடவுளாலே ஒண்ணும் பண்ண முடியாதுன்றார். டிராமா படிதான் எல்லாம் நடக்கும்ன்றார். படியுங்கள் என்று தந்தை சொல்கிறார். ஆனா நம்ம தலையெழுத்தை நம்மளாலே மாற்றிக்க முடியும். எப்படின்னா நம்ம ஆத்ம அபிமானியா ஆகணும். ஆகிட்டோம்னா நம்மள யாருமே ஒண்ணுமே பண்ண முடியாது.
சிம்ம வாகினியா மாறிடுங்கன்றாரு. அப்ப ஆத்ம உணர்வுல வந்துட்டீங்கன்னா உங்களை யாருமே ஒண்ணுமே பண்ண முடியாதுன்றாரு. படியுங்கள் என்று தந்தை சொல்கிறார். வேலை தொழில்கள் அனைத்தும் இப்ப செய்யுங்க. ஆனால் கண்டிப்பாக படிக்கணும். முரளி விடவே கூடாது. முரளி தானே அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு அந்த அலட்சிய போக்கு வரக்கூடாது. கண்டிப்பாக படிக்கணும். தமோ பிரதானத்திலிருந்து சதோ பிரதானமாக ஆக வேண்டும். மற்றவர்களுக்கும் வழிகாட்டுங்கள். நீங்களும் படிங்க, மத்தவங்களையும் படிக்க வைங்க. நாம் தந்தையின் சேவையில் எந்த அளவு ஈடுபட்டிருக்கிறோம் என பூர்வமாக இப்ப கேட்க வேண்டும். எவ்வளவு பேரை தனக்கு சமமாக ஆக்குகிறோம்? நம்ம மாறணுமா? மத்தவங்களுக்கும் இந்த முரளியை சொன்னி மத்தவங்களையும் மாத்தணுமா? திருமூர்த்தி படம் முன்னால் வைக்கப்பட்டுள்ளது. பாபா சொல்றாரு, திருமூர்த்தி படம் நமக்கு முன்னாடி வைக்கப்பட்டிருக்கு. இவர் சிவபாபா, இவர் பிரம்மா. இந்த படிப்பின் மூலம் இப்படி ஆகிறோம், விஷ்ணு மாதிரி ஆகிறோம். பிறகு 84 பிறகு இப்படி ஆக போகிறோம். அதுக்கப்புறம் திரும்ப பிரம்மாவா ஆயிடுவோம், பிராமணர்களா ஆயிடுவோம். சிவபாபா பிரம்மாவின் உடலில் பிரவேசம் செய்து பிராமணர்களை இப்படி ஆக்கி கொண்டிருக்கிறார். நீங்கள் பிராமணர்களாக இப்ப ஆகியிருக்கிறீங்க. இப்போது தனது மனசுக்குள்ளார கேளுங்க, நாம் தூய்மை அடைந்து இருக்கிறோமா? இது வரைக்கும் நான் முரளி இவ்வளவு நாளா கேட்டு நிக்கிறேனே, நான் கொஞ்சமா மாறி இருக்கிறேனா? தூய்மையா இருக்கிறேனா? 5 விகாரத்தை விட்டுருக்கிறேனா? எனக்குள்ளார அந்த அன்பு, அமைதி, அடுத்தவங்களுக்கு சுகம் நிறைந்த வார்த்தைகள் பேசுறது, அடுத்தவங்களுக்கு சுகம் கொடுக்கறது, இப்படி இருக்கிறேன்னா இல்ல நான் எப்பயும் போல இருக்கிறேனான்னு செக் பண்ணுங்கன்றாரு. தெய்வீக குணங்கள் தாரணை செய்கிறோமா? பழைய தேகத்தை மறந்து விட்டோமா? இது பழைய செருப்பு அல்லவா? இந்த உடலை நான் மறந்துட்டேன். நான் ஆத்மான்ற உணர்வு எனக்கு வந்துருச்சா? ஆத்மா தூய்மை அடைந்து விட்டால் செருப்பும் கூட முதல் தரமானதாக கிடைக்கும்ன்றாரு பாபா. நீங்க மட்டும் தூய்மை ஆயிட்டீங்கன்னா உங்களுக்கு அடுத்த பிறவியில உடம்பு கூட அவ்வளவு அழகா கிடைக்கும். இந்த உடம்ப செருப்புன்றாரு. அடுத்த உடல் தேவதை உடல் முதல் தரமானதா, ஃபர்ஸ்ட் கிளாஸா கிடைக்கும்ன்றாரு. இந்த பழைய ஆடையை உதறி விட்டு புதிய ஆடையை அணிய போகணும்ன்றாரு. எல்லாரும் போய்தான் ஆகணும். இப்ப நம்மளே இந்த உடலை விட்டுட்டு போகலாம், தானாவே ஏதாவது ஒண்ணு நடந்து உடலை விட்டு போய்தான் ஆகணும். அதனால இந்த பழைய ட்ரெஸ்ஸை விட்டுட்டு நம்ம புதிய ட்ரெஸ் சொர்க்கத்துல போய் போட போறோம். இந்த சக்கரம் சுற்றி கொண்டே இருக்கும்ன்றாரு. இன்று பழைய சிறப்பில் இருக்கிறோம், நாளை இந்த தேவதையாக ஆக விரும்புகிறோம். தந்தை மூலமாக எதிர்காலத்தில் அரைக்கால்பா காலத்திற்கு உலகின் கிரீடம் அணிந்த இளவரசனாக ஆகிறோம்ன்றாரு. இது எல்லாமே நடக்க போகுது. நம்முடைய அந்த ராஜ்யத்தை யாரும் பறித்து கொள்ள முடியாது. இப்போ கையில ஏதாவது வச்சிருக்கோம், ஒரு பணம் நகை வச்சுட்டு வெளியில நடந்து போங்க, உங்க கையில ஒண்ணுமே இருக்காது, காணா போயிரும். கலியுகத்துல பறிச்சுட்டு போயிடுவாங்க. ஆனா இப்ப நம்ம இந்த முரளி முத்தியில படிக்கிறோம், அந்த ஒரு பாயிண்ட்டும் நமக்கு அப்படியே அங்க போய் ரத்தினங்களா, மாளிகையா மாறப்போகுது, தங்கமா மாறப்போகுது, வைரமா மாறப்போகுது. இந்த ஒரு பேஜும் நமக்கு அவ்வளவு செல்வ செழிப்பு அங்க வரப்போகுது. இதை யாராலும் பறிச்சுக்க முடியுமா? நான் புத்தியில ஸ்டோர் பண்றதை உங்களால எடுக்க முடியுமா? எடுக்க முடியாது. பாபா கொடுக்கறத யாராலையும் தடுக்க முடியாது, யாராலையும் எடுக்க முடியாது. நம்மளுடைய இந்த ராஜ்யத்தை யாரும் பறித்து கொள்ள முடியாதுன்றார். இங்க ஒரு கலெக்டர் போஸ்டிங்லயோ இல்ல சிஎம் போஸ்டிங்லயோ உட்காந்தா கூட நம்மள கீழே இறக்கறதுக்குன்னு ஏதாவது சூழ்ச்சி பண்ணுவாங்க. ஆனா அங்க நம்ம ராஜ்யத்தை யாருமே பறிச்சு கொள்ள முடியாதுன்றாரு. ஆக தந்தையின் ஸ்ரீமத் படி நடக்க வேண்டும் அல்லவா? ஆனா ஒரே ஒரு விஷயம், நம்ம பாபா வழிபடி நடக்கணும். நாம் எந்த அளவு நினைவு செய்கிறோம் என தன்னிடம் தானே இப்ப கேளுங்க. எந்த அளவு சுயதர்ஷன சகதாரி ஆகிறோம் மற்றும் ஆக்குகிறோம். இன்னொன்னு பாபா நினைக்கணும், இன்னொன்னு சுயதர்ஷன சகரத்தை சுத்தணும். அதை நம்ம சுத்துறோமா? மத்தவங்களையும் சுத்த வைக்கிறோமான்ட்டு கேளுங்க. யார் செய்கின்றனரோ அவர்கள் அடைவார்கள்ன்றாரு, செய்யறவங்க அடைவாங்கன்றாரு. தந்தை தினந்தோறும் கற்பிக்கிறார் இல்லையா? அனைவரிடம் முரளி செல்கிறது, நல்லது கிடைக்காமலும் கூட போகலான்றாரு. அந்த மாதிரி டைமும் வரும், முரளி கிடைக்காது. அதனாலதான் 5 வருஷம் முரளி சேர்த்து வச்சுக்கணும். வீட்டுல முரளி புக்கெல்லாம் தூக்கி போட்டுறக்கூடாது, பத்திரமா வச்சுக்கணும். ஏன்னா ஒரு நேரம் வரும், அப்ப நமக்கு முரளி கூட வர முடியாம கூட போயிடும். இந்த கொரோனா வைரஸ் எல்லாம் வந்ததுல அந்த மாதிரி டைம் அந்த மாதிரி வந்துச்சுன்னா நமக்கு முரளி கூட கிடைக்காது. அப்ப இருக்கிற முரளியை வச்சுதான் நம்ம படிச்சுக்கணும். அதான் சொல்றாரு, கிடைக்காமலும் போகலாம். சிலர் பந்தனத்துல இருக்கிற மாதாஸ் எல்லாம் வெளியே போக முடியாது, அவங்க முரளி கூட கிடைக்காது இல்லையா? 7 நாட்களின் படிப்பு கிடைத்து விட்டது அல்லவா? சரி, ஓகே, முரளி கிடைக்கல, அதனால என்ன? 7 நாள் கோர்ஸ் படிச்சிட்டீங்க இல்லையா? புத்தியில் ஞானம் வந்துருச்சு இல்லையா? 7 நாள்லயே எல்லா ஞானமும் வந்துருதுன்றாரு. ஆரம்பத்தில் பட்டி உருவாகியது, பிறகு சிலர் பக்குவம் அடைந்தாங்க, சிலர் பக்குவப்படாமல் வெளியேறினார்கள். ஆரம்ப காலத்துல பாபா 7 நாள் கோர்ஸ் தான் எடுத்தாரு. எல்லாரையும் கூட்டு வச்சு 7 நாள் கோர்ஸ் தான். சிலர் அதுல பக்குவமா, செங்கல் பட்டி மாதிரி சூளையில செங்கல் சிலது பக்குவமா இருக்கும், சிலது வேகாத செங்கலாவும் இருக்கும். அந்த மாதிரி இங்க வந்தவங்களும் நிறைய பேர் பக்குவமாயிட்டாங்க. சிலர் பக்குவப்படாம பிகேவில நான் பிகேவாக போயிட்டாங்க. ஏனென்றால் மாயின் புயல் வருகிறது அல்லவா? இங்க பாபா கூட்டு கிளாஸ் இருப்பாரு, ஆனா வெளியில மாயா அவங்கள அந்த கிளாஸ்க்கு போக விடாத மாதிரிலாம் ஒரு கொண்டு என்னென்னமோ பேசி அப்படியே கூட்டு போயிடும்.
இங்க பாபா பேசுவாரு, அங்க வெளியில மாயா பேசும். அவங்களுக்கு மாயா பலகீனமா இருக்கிற ஆத்மாக்கு எப்படி இருக்கும்? அங்க போவாதீங்க அப்படின்னு சொன்னா, ஆமா அங்க போய் என்ன பண்றது, பலகீனமா இருக்கிறாங்கல்ல, அவங்கள மாயா அப்படியே எடுத்துட்டு போயிடும். தெரியாது நல்லது எது கெட்டது எது தெரியாது, அவங்கள சொல்லியும் குத்தல, என்ன பண்றது, டிராமா அப்படி இருக்கு. 6 to 8 மாதங்கள் தூய்மையாக இருந்து பிறகு தேக அபிமானத்தில் வந்து தன்னை மாய்த்து கொள்கிறார்கள்ன்றாரு. என்ன பண்றது, 6-8 மாசம் கூட பிகேவா இருக்கிறாங்க, பாபா சொல்ற பேச்சு கேக்குறாங்க, அப்புறம் திரும்ப தேக அபிமானத்துல மாயா அவங்கள கூட்டு வந்து அவங்களே மாய்ச்சிக்கிறாங்கன்றாரு. மாயை துஷ்டத்தனமானது, அந்த மாதிரி இருக்கு மாயா. இப்ப எல்லாரையும் வளைச்சு போட்டிருக்கு. பிகேஸே மாயாவுடைய அடிமையா தான் இருக்கிறாங்க, கோவப்படுறாங்க, எல்லாமே அவங்களுக்கு நடக்குது இல்லையா, ஆசைப்படுறாங்க, பேராசையில போறாங்க, சம்பாதிக்கணும் சம்பாதிக்கணும்னு ஓடுறாங்க நிறைய பேர். இப்படியும் இருக்கிறாங்க. மாயை வந்து அந்த மாதிரி வலையில போட்டு வச்சிருக்கு, வலை விரிச்சு வச்சிருக்கு. அரைக்கல்பம் மாயிடம் தோல்வி அடைந்தீர்கள்ன்றாரு. அரைக்கல்பமா நம்ம இப்படிதான் தோத்துட்டு வந்தோம் மாயாட்ட, இன்னமும் கூட தோல்வி அடைந்தீர்கள் என்றால் பதவியும் அந்த அளவு இழந்து விடுவீர்கள்ன்றாரு. சரி, இப்ப கடவுள் வந்துட்டாரு, நிச்சய புத்தி இருந்தா இப்பவும் நம்ம போய் தோல்வி அடைஞ்சோம்னா பதவி கூட அந்த மாதிரி இழந்துருவீங்கன்றாரு. வரிசைக்கிரமான பதவி நிறைய உள்ளன அல்லவா. பாபா அங்கேயும் பதவி வச்சிருக்காரு. சிலர் ராஜா ராணி ஆகுறாங்க, சிலர் பிரஜைகள், சிலருக்கு வைர வைடூரியத்திலான மாளிகை இருக்கு. பிரஜைகளிலும் கூட சிலர் மிகவும் பணக்காரராக இருக்கிறாங்க. வைர வைடூரியங்களாலான மாளிகைகள் இருக்கின்றன. பிரஜை யார் தெரியுமா? ஞானத்தை கேட்பாங்க, அவங்க வந்து சுயராஜ்ய அதிகாரியா மாற மாட்டாங்க, ராஜாவா ஆக மாட்டாங்க. பிரஜைகள்ல கூட சிலர் வந்து ஞானம் நல்லா புரிஞ்சு வச்சிருப்பாங்க, ஆனா அவங்க தன்னைத்தான் அந்த சுயராஜ்யமா பண்ண மாட்டாங்க. அதாவது தன்னோட உடல் உணர்வை விட்டு ஆத்ம உணர்வுல வராம விட்டுட்டு இருப்பாங்க. ஏதோ கொஞ்சம் வந்து தோத்துட்டு இருப்பாங்க. அவங்க வந்து பிரஜையா இருப்பாங்க. அவங்க கூட சிலர் பணக்காரரா இருப்பாங்க, ஏன்னா அவங்க முரளி நல்லா படிச்சிருப்பாங்க, நிறைய பாயிண்ட்லாம் ஸ்டோர் பண்ணியிருப்பாங்க. அதனால அவங்க வந்து பணக்காரரா அங்க ஆயிடுவாங்க. வைர வைடூரியங்களாலான மாளிகைகள் இருக்கிறது, அவங்களுக்கு கூட இருக்கும்ன்றாரு. இங்கும் கூட பாருங்கள், பிரஜைகளிடமிருந்தும் கூட கடன் வாங்குறாங்க அல்லவா. இங்க கூட பாத்தீங்கன்னா இந்த பில்கேட்ஸ் இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா உலக பணக்காரர்கள் பாத்தீங்கன்னா அந்த சாதாரண மக்களா தான் இருப்பாங்க. சீஃப் மினிஸ்டர், பிரைம் மினிஸ்டர்லாம் உலக பணக்காரரா இருக்க மாட்டாங்க. நாடே பாத்தீங்கன்னா அவங்கள்ட்ட தான் போய் கடன் வாங்கும். பில்கேட்ஸ், டாடா பிர்லா, அது மாதிரிலாம். இப்ப கூட நம்ம பார்த்தோம்ல அம்பானி, அந்த இவங்க ஃபேமிலி எல்லாம் பிரஜைகள் தான். அவங்கள்ட்ட போய் நம்ம வந்து நாடே கடன் வாங்குது. ஆக பிரஜைகள் செல்வந்தர்களா ராஜாவான்னு சொல்லி கேக்குறாரு. குருட்டு நகரத்தவரா இருக்கிறாங்க, இவை இப்போதைய விஷயங்களாகுன்றாரு. இப்ப அவங்க பணக்காரரா இருக்கிறாங்களா ராஜாவா இருக்கிறாங்களான்னு கேக்குறாரு. வெறும் பணக்காரர் தானே, நாட்டை ஆள்றாங்க இல்ல இல்லையா. நாம் உலகின் மகுடதாரி இளவரசன் ஆவதற்காக இப்ப படிக்கிறோம் என்ற நிச்சயம் இப்போது குழந்தைகளாகி உங்களுக்கு இருக்க வேண்டும். நம்ம அங்க பணக்காரராகவும் இருப்போம், உலக ஆள்ற ராஜாவாகவும் ஆக போறோம். உலகின் மகுடதாரி இளவரசனா ஆவதற்காக இப்ப படிக்கிறோன்ட்டு நீங்க உங்களுக்கு இருக்கணும். நாம் வக்கீலாகவோ இன்ஜினியராகவோ ஆக போகிறோம் என்பதை எப்போதும் பள்ளியில் மறக்கிறார்களா என்ன? ஸ்கூல்ல இன்ஜினியரிங் படிக்கிறாங்கன்னா இன்ஜினியர் ஆயிடுவாங்க இல்லையா, டாக்டர் படிக்கிறாங்கன்னா டாக்டர் ஆயிடுவாங்க, அது மறக்கிறாங்களா என்ன? பலர் போக போக மாயின் புயல் காற்று வீசுவதால் படிப்பை கூட விட்டுடுறாங்க. இங்க சொல்றாரு, அவங்களுக்கு மாயா வருது. மாயானா ஒரே மாதிரி வராது, விதவிதமா வரும். துக்கத்துல கொண்டு போய் விட்டுடும், இல்ல வந்து தோல் மேல கைய போட்டு இழுத்துட்டு போயிரும். அப்படியெல்லாம் விழுந்துடுறாங்க. என்ன பண்றது, படிப்பே விட்டுறாங்க. தந்தை தனது குழந்தைகளிடம் ஒரு வேண்டுகோளை விடுக்கின்றார். இனிமையான குழந்தைகளை நல்ல விதமாக படித்தீர்கள் என்றால் நல்ல பதவியை அடைவீங்க. முரளியில தான் இருக்கு விஷயமே. முரளி நல்லா படிச்சீங்கன்னா, ஸ்ரீமத்து முரளி 2 தான். நல்லா படிச்சீங்கன்னா நல்ல பதவி அடைவீங்க. தந்தையின் தாடிக்கு மரியாதை வையுங்கள், ரெஸ்பெக்ட் கொடுங்க. நீங்க இப்படிப்பட்ட அழுக்கான காரியங்களை செய்யாதீர்கள் என்றால் பேரை கெடுத்து விடுவீர்கள்ன்றாரு. இந்த மாதிரி காரியங்கள்லாம் பண்ணீங்கன்னா பேரை கெடுத்துருவீங்கன்றாரு. சத்தியமான தந்தை, சத்தியமான ஆசிரியர், சத்குருவை நிந்திப்பவர்கள் உயர்ந்த பதவியை அடைய முடியாது. இப்ப நம்ம அந்த மாதிரி ஒரு காரியம் செய்யறோம், அதனால பாபா தலை குனிறாரு. பாபா இதுக்குதான் நீங்க பிகே ஆனீங்களா, நீங்களாம் பிகேவா அப்படின்னு கேட்டாங்கன்னா யாருக்கு அது அசிங்கம்? யாருக்கு அசிங்கம்? பாபா இங்க யார்? பாபா தானே பாடம் எடுக்கிற, உங்க பாபா ஏதாவது சொல்லி கொடுத்தாரா? இப்படி எல்லாம் கேக்குறாங்க வெளியில இருக்கிறவங்க. இதுக்கு வந்து நம்ம பிகே ஆகாம இருக்கிறதே நல்லது. யார் பேரை கெடுக்கிறோம்? சொல்லி கொடுக்குற ஒரு பேரை கெடுக்கிறோம், தத்தெடுத்த ஒரு பேரை கெடுக்கிறோம், வழிகாட்ட வந்திருக்கிற ஒரு பேரை கெடுக்கிறோம் இல்லையா. இதுதான் சொல்றாரு, இங்க இருந்துகிட்டு இவ்வளவு வேலை பண்ணீங்கன்னா உயர்ந்த பதவி அடைய முடியாது. இந்த சமயத்தில் நீங்கள் வைரத்திற்கு சமமாக ஆகிறீர்கள் எனும் போது சோழிகளுக்கு பின்னால் போக கூடாதுன்றாரு.
இப்ப சோழிக்கு பின்னாடி ஓடாதீங்க. பாபாவிற்கு காட்சி கிடைத்த போது உடனடியா சோழிகளை விட்டுட்டார். சம்பாதிக்கணும்ன்றதே விட்டுட்டார். அவ்வளவுதான், இருக்கிறதோட போதும்ட்டு நான் தான் போய் கிருஷ்ணராக போறேன், அதுல முயற்சியில ஈடுபடுறான்ட்டு அதுல வந்து பிரம்மா பாபா தன்னுடைய முயற்சியை ஈடுபட ஆரம்பிச்சிட்டார். அட 21 பிறவிகளின் ராஜ்யம் கிடைக்குது, சும்மாவா? பிறகு இதை வச்சு என்ன செய்ய போகிறோம்ட்டு விட்டுட்டார். அனைத்தையும் கொடுத்து விட்டார். நாம் உலகத்தின் ராஜ்யத்தை எடுத்துக்கொள்கிறோம், விநாசமாக உள்ளது என்பதையும் அறிவீர்கள். நமக்கும் தெரியும் இல்லையா? நமக்கு என்ன தெரியாத? நம்ம என்ன குழந்தையா? எல்லாமே தெரியும். விநாசம் ஆக போகுது, உலகத்துக்கு ராஜ்யத்தை இப்ப எடுத்துட்டு இருக்கோம். இப்போது படிக்கவில்லை என்றால் டூ லேட், மிகவும் தாமதமாயிடும். இப்ப படிக்கலன்னு நினைச்சுக்கோங்களேன், டூ லேட் போட்டாங்கன்னா அப்பெல்லாம் உங்களால உட்காந்து படிக்கவே முடியாது. முரளிலாம் எடுக்கவும் ஆளே இருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு முரளி சொல்றதுக்கு ஆளே இருக்க மாட்டாங்க. டூ லேட் போர்டு போட்டாருன்னா அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. அப்புறம் வருந்த வேண்டி இருக்கும்ன்றாரு. இப்பயாவது சிஸ்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க, பிரதர்ஸ் எல்லாம் இருக்காங்க, கிளாஸ் எடுக்கிறாங்கல்ல, போக போக எல்லாம் சம்பூர்ணம் ஆயிடுவாங்க. அவங்க எல்லாருக்கும் காட்சி கிடைக்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் உங்களுக்கு யார் கிளாஸ் எடுப்பாங்க? கிளாஸ்லாம் யாரும் எடுக்க மாட்டாங்க, அவ்வளவுதான். இப்ப படிக்கலைன்னா டூ லேட் ஆயிடுச்சுன்னா தாமதம் ஆயிடும், வருந்த வேண்டி இருக்குன்றாரு. குழந்தைகளுக்கு அனைத்துமே காட்சிகளில் தெரிகின்றாரு. எல்லாருக்குமே இப்ப காட்சிகள் தெரிய ஆரம்பிச்சிடும். ஓ பதித பாவனரே வாருங்கள் என்று நீங்கள் அழைக்கும் செய்றீர்கள் என்று தந்தையும் கூறுகிறார். எப்போது நான் தூய்மையற்ற உலகில் உங்களுக்காக வந்திருக்கின்றேன், மேலும் தூய்மையாகுங்கள் என்றுதான் உங்களுக்கு சொல்கின்றேன்றாரு. இப்ப பாபா வந்திருக்கிறாரு, நம்ம எதுக்கு வந்திருக்கிறாரு? தூய்மையாக தான் வந்திருக்கிறாரு. தூய்மையாகுங்கள்ட்டு சொல்றார். பிறகு நீங்கள் அடிக்கடி அழுக்கில் விழுந்துடுறீங்க, நான் சொல்றேன் தூய்மையாகுங்க, திரும்ப திரும்ப அந்த தப்பை பண்ணிட்டு இருக்கிறீங்கன்றாரு. நான் காலனுக்கு எல்லாம் காலனாக இருக்கிறேன், அனைவரையும் அழைத்து செல்வேன், ஒருத்தவங்களையும் விட மாட்டேன் சொல்றாரு. சொர்க்கத்திற்கு செல்வதற்காக தந்தை இப்ப வழிகாட்டுறார். இந்த சிஷ்டி சக்கரம் எப்படி சுத்துகிறது என்ற ஞானத்தை இப்ப நமக்கு கொடுக்கறாரு. கல்பத்திற்கு முன்பு யார் படிச்சாங்களோ அவங்கதான் படிப்பாங்க, அதுவும் கூட காட்சியில் தெரிந்தபடி இருக்கும். போக போக காட்சி கிடைக்கும்ன்றாரு. யார் வருவாங்களோ அவங்கதான் வருவாங்கன்றாரு. எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தை வந்திருக்கின்றார். எந்த பகவானை சந்திப்பதற்காக இவ்வளவு பக்தி நம்ம செய்திருக்கிறோமோ அவரே இங்கே பாடம் கற்றுத்தந்து கொண்டிருக்கிறார் என்ற நம்பிக்கை ஏற்படும். இதுதான் நிச்சய புத்தி, நம்பிக்கை. நம்ம யார பகவான்ட்டு நினைச்சு பக்தி செஞ்சு கோயில் கோயிலா சுத்தனமோ அவரே வந்துட்டார், அவரே பாடம் எடுத்துட்டு இருக்கிறாருன்ற நம்பிக்கை ஏற்படணும். இப்படிப்பட்ட பகவான் ஆகிய தந்தையை நாம் சந்திப்போமே என்ற ஆர்வம் வேண்டும் சொல்றாரு. இப்ப நம்ம கிளாஸ் எடுக்கிறோம், 7 நாள் கோர்ஸ் அட்டன் பண்றாங்கன்னா, அட்டன் பண்ணி நிச்சய புத்தி வந்துருச்சுன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க? எங்களை மதுபன் கூட்டின்னு போங்க, நாங்க பாபாவை சந்திக்கணும். அப்பன்னா நிச்சய புத்தி வந்துருச்சுன்னு அர்த்தம். அப்பதான் கண்டிப்பா அவங்களுக்கு நிச்சயம் ஆர்வம் இருக்குது, மதுபனுக்கு வரோம் அப்படின்னு சொல்றாங்கனாலே அவங்க கடவுள் நம்பிட்டாங்கன்னு அர்த்தம். அப்பதான் அது நிச்சய புத்தி அதிகமா இருக்குன்னு அர்த்தம். அதான் சொல்றாரு, இப்படிப்பட்ட பகவானை தந்தை ஆகிய நாம் சந்திப்போமே என்ற ஆர்வம் வேண்டும். ஒருவேளை நிச்சயம் இருந்தது என்றால் எவ்வளவு உற்சாகமாக குஷியுடன் ஓடி சந்திப்பார்கள். மதுபனுக்கு வருவாங்க இல்லையா? நிச்சயம் இல்லைன்னு அர்த்தம். வரல அப்படின்னா நிச்சயம் இல்லைன்னு அர்த்தம்ன்றாரு. ஏமாற்றத்தின் விஷயம் இல்லைன்றாரு. தூய்மை அடையாமல் படிக்காமல் பலர் இருக்கிறாங்க, இன்னும் தூய்மையாகல, படிக்க மாட்டாங்க முரளிய, அந்த மாதிரி பலர் இருக்கிறாங்க. பாபாவிடம் செல்வம் அவ்வளவுதான் என்று சுற்றி திரிவதற்காகவும் வந்துடுறாங்க. சிலர் இப்படி இருக்கிறாங்க, மதுமனை சுத்தி பார்க்க வராங்க. பாபாவிடம் செல்வம் அவ்வளவுதான், சும்மா பாபா பாக்குறது, அப்புறம் சுற்றி திரியறதுக்காக வராங்க. ஷாப்பிங் பண்றதுக்கு வருவாங்க. அங்க போய் யோகா பண்ண மாட்டாங்க, ஷாப்பிங் பண்ணிட்டு இருப்பாங்க. தந்தை குழந்தைகளுக்கு இப்ப புரிய வைக்கிறார். குழந்தைகளாகிய நீங்கள் மறைமுகமாக உங்களுடைய ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்ய வேண்டும்ன்றாரு. இப்ப நம்ம பாபா நமக்கு புரிய வைக்கிறார், மறைமுகமா இப்ப உங்களோட ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்யணும். தூய்மை அடைந்தீர்கள் என்றால் தமோ பிரதானிலிருந்து இப்ப சதோ பிரதானமாக ஆவீர்கள். இப்ப நம்ம பாபா சொல்ற பேச்சு கேட்டு நடந்தோம்னா நம்ம தூய்மை ஆயிடுவோன்றாரு. இந்த ராஜயோகத்தை தந்தை தான் கற்பிக்கிறார், மற்றபடி அவர்கள் எல்லாம் அடயோகிகள் ஆவார்கள். தன்னை ஆத்மா என்று புரிந்து கொண்டு தந்தை ஆகிய என்னை நினைவு செய்யுங்கள் என்றுதான் தந்தை கூறுகிறார். அந்த அடயோகிகள்லாம் அப்படி சொல்ல முடியாது. பாபா ராஜயோகத்தை சொல்லி கொடுக்கிறார். நாம எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தையிடமிருந்து உலகின் கிரீடதாரி இளவரசனாக ஆவதற்கு வந்திருக்கின்றோம் என்ற போதையில இருக்கணும் மற்றும் ஸ்ரீமத் படியில் நடக்கணும். ஆனா மாயா புத்தியின் தொடர்பையே துண்டிக்க கூடியதாக இருக்கிறது. ஆனா அந்த மாயாவும் சர்வ சக்திவானா இருக்குல்ல, அது எப்பேற்பட்டவங்களையும் வீழ்த்துது. யாருக்கு எப்படி அடி கொடுத்தா அவங்க விழுவாங்கன்னு பார்த்து அந்த வீக் பாயிண்ட்ல வச்சு அடிக்குது. தந்தை சக்தி வாய்ந்தவர் என்றால் மாயம் கூட சக்தி வாய்ந்ததுதான். அரை கல்பம் ராமராஜ்யம் இருந்தது, அரை கல்பம் ராவண ராஜ்யம் ஆகும். இது கூட யாருக்குமே தெரியல சொல்றாரு.
ஆனா அந்த மாயா வந்து அதோட அதோட வந்து டைமே வந்து அரைக்கல்பம் தான். அதுக்கப்புறம் அது சக்தி இழந்துரும். அணைய போற விளக்கு பிரகாசமா எறிகிற மாதிரி சக்தி இழந்துரும்ன்றாரு. அதான இது கூட யாருக்கும் தெரியல சொல்றாரு. நல்லது. இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமாக பாப்தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தாய் தந்தையின் நமஸ்காரம். நம்ம ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தாய் தந்தைக்கு நமஸ்காரம் சொல்றாரு. தாரணைக்கான முக்கிய சாரம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நாம் இன்று படிக்கிறோம், நாளை கிரீடம் அணிந்த இளவரசன் இளவரசியாக ஆக போகிறோம் என்ற போதை இப்போ எப்போதும் இருக்க வேண்டும். நாம் எப்படிப்பட்ட முயற்சி செய்கிறேன், தந்தையிடம் எந்த அளவு மரியாதை வைத்துள்ளேன், படிப்பின் மீது ஆர்வம் இருக்கிறதா என்று தன்னுடைய ஆழ் மனதிடம் இப்ப கேட்க வேண்டும். நம்மள நாமே கேட்க சொல்றாரு. நீங்க முரளி நல்லா வச்சு விளாசுறாரு நம்மள. இப்ப நான் வந்து எந்த அளவுக்கு எப்படிப்பட்ட முயற்சி நான் செய்யறேன், பாபாட்ட எவ்வளவு ரெஸ்பெக்ட் வச்சிருக்கிறேன், படிப்பின் மீது எவ்வளவு ஆர்வம் எனக்கு இருக்குது, இதெல்லாம் உங்க ஆழ் மனசுல கேளுங்க. 2வது பாயிண்ட், தந்தையின் காரியத்தில் மறைமுகமான உதவியாளராக இப்ப ஆகணும். வெளியே எதுவுமே பகட்டு ஷோலாம் இருக்கக்கூடாது. மறைமுகமா உதவி செய்யணும். எதிர்காலத்திற்காக தனது மூட்டை முடிச்சுகளை மாற்றல் செய்திடணும். சோழிகளுக்கு பின்னால் நேரத்தை வேஸ்ட் பண்ணாம வைரத்திற்கு சமமாக ஆகக்கூடிய முயற்சி இப்ப செய்யணும்ன்றாரு. வரதானம், மனம் புத்தியை தன் வழியில் இருந்து விடுவித்து சூட்சும வதனத்திற்கான அனுபவத்தை செய்யக்கூடிய டபுள் லைட் ஆகுகன்ற வரதானம் கொடுக்குறாரு. மனசு புத்தி இப்ப நம்ம இப்ப வந்து மனசு புத்தி என்ன பண்ணுதுன்னா, அது வந்து 3 வழியில போக முடியும். இப்ப வந்து ஸ்ரீமத் வழினா பாபா சொல்ற பேச்சு கேட்க முடியும். இல்லைன்னா தன் மனம் போன போக்கிலேன்னு பாடுவாங்களா, அந்த மாதிரி நம்ம மனசு என்ன சொல்றதோ அதையே நம்பிட்டு இருப்போம். இல்லைன்னா யாராவது வந்து ஏதாவது குழப்பிடுவாங்க, அதை பண்ணிட்டு இருப்போம். இப்ப பாபா சொல்றாரு, இப்ப மனசு புத்தியே தன் வழியிலேயே போக விடாதீங்கன்றாரு. அதுவே தப்பா தான் பண்ணிட்டு இருக்கோம். நம்மளே ஃபர்ஸ்ட் சரி கிடையாது, அப்புறம் எங்க இருந்து நம்ம வழி கரெக்டா இருக்கும். அதனால மனசு புத்திய தன் வழியில இருந்து இப்ப விடுவிச்சுட்டு சூட்சும வதனத்திற்கான அனுபவத்தை செய்யக்கூடிய டபுள் லைட்டா ஆகுகன்றாரு. எல்லாத்தையும் உங்க தலையில போட்டுக்காதீங்க, நான்ட்டு பாபாட்ட ஒப்படைங்கன்றாரு. சங்கல்ப சக்தி மட்டுமின்றி, அதாவது மனம் மற்றும் புத்தியை சதா தன் வழியில இருந்து இப்ப காலியாக வச்சிருங்க. அப்போது இங்க இருந்தாலும் வதனத்துடைய, அதாவது நீங்க இங்க இருந்தா கூட உங்களுக்கு பரிஸ்தாவா மேல இருக்கிற மாதிரி அனுபவம் ஆகுன்றாரு. வதனத்துடைய அனைத்து காட்சிகளும் உங்களுக்கு தெரியும். உலகத்தில் தெரியும் காட்சிகள் போன்று தெளிவாக அனுபவம் ஆகும். எப்படி தெரியும்னா, இங்க நீங்க பாக்குறீங்கல்ல அந்த மாதிரி உங்களுக்கு வந்து வதனத்துல பாபாவுடைய காட்சிகள், பரிஸ்தாக்களுடைய காட்சிகள், சூட்சும வதனத்தினுடைய காட்சிகள் உங்க கிட்டக நல்லா தெளிவா தெரியும். எப்பன்னா, உங்க மன வழியில பிற வழியெல்லாம் விட்டுட்டு மனசு புத்திய காலியா வச்சிருந்தீங்கன்னா தான் தெரியும். மனசுல இங்க இருக்கிறதுவே ஓடிட்டு இருந்துச்சுன்னா அந்த காட்சிலாம் தெரியாது. இந்த அனுபவத்திற்காக எந்த விதமான சுமையும் தன் மீது இப்ப வைக்காதீங்க. அனைத்து இந்த மாதிரி வதனத்தினுடைய அனுபவம் செய்யணும். தாதி எல்லாம் சொல்றாங்க. இப்போ ஒரு தாதி சரியா விட்டாங்களா, ரத்ன மோகன தாதி, அவங்க சொல்றாங்க, இப்ப எந்தெந்த தாதி எங்க இருக்கிறாங்கன்னு கேட்டா கரெக்டா சொல்றாங்க. அங்க சூட்சும வதனத்துல இருக்கிறாங்க. குல்சா தாதி எங்க இருக்காங்க, சூட்சும வதனத்துல இருக்கிறாங்க. இன்னொரு தாதி எங்க இருக்காங்கன்னு கேட்டா அவங்க வந்து எமர்ஜ் ஆயிருக்காங்க, அவங்க எங்க கீழே பிறந்திருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. அந்த மாதிரி எல்லாமே அவங்களுக்கு வதனத்தினுடைய அனுபவம் ஆகுது. ஏன்னா அவங்க ஃப்ரீயா இருக்கிறாங்க, சுமை இல்லாம இருக்கிறாங்க. அதாவது இப்ப கூப்பிட்டா கூட நான் போயிடுவேன், அந்த மாதிரி ஃப்ரீயா சுமை எதுவும் இல்லாம இருக்கிறாங்க. அதனால அப்படி சொல்றாங்க. வதனத்தையே அனுபவம் செய்யறாங்க அவங்க. இந்த அனுபவத்திற்காக எந்த விதமான சுமையும் தன் மீது வைக்காதீர்கள். அனைத்து சுமையும் தந்தையிடம் கொடுத்து விட்டு டபுள் லைட்டாக இப்ப ஆகுங்கள்ன்றாரு. நீங்க ஏன் உங்க தலைமையில எல்லாத்தையும் சுமந்துக்கிறீங்க, நான் பாத்துக்கிறேன்றாரு. அப்ப எல்லாத்தையும் அவர்கிட்ட கொடுத்துட்டு டபுள் லைட்டா ஆகுங்கள். மனம் புத்தியினால் சதா சுத்த எண்ணங்களுக்கான உணவை மட்டும் உட்கொள்ளுங்கள்ன்றாரு. நினைச்சா பாசிட்டிவா திங்க் பண்ணுங்க, நெகட்டிவா போகாதீங்கன்றாரு. நெகட்டிவா எதுவும் நடக்காது, எல்லாமே பாசிட்டிவா தான் நடக்கும். நடக்கிறது எல்லாமே நமக்கு நல்லதுக்கு தான் நடக்கும், அதை ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்கன்றாரு. ஒரு பொழுதும் வீணான எண்ணங்கள் மற்றும் தீய எண்ணங்களின் அசுத்த உணவை சாப்பிடாதீங்கன்றாரு. அப்போது சுமையிலிருந்து லேசாகி உயர்ந்த ஸ்திதிக்கான அனுபவத்தை செய்ய முடியும்ன்றாரு. இந்த மாதிரி நம்ம இந்த வேஸ்ட் எல்லாம் முடிச்சிட்டோம், அசுத்த உணவை சாப்பிட்றதே விட்டுட்டோம்னா நமக்கு சுமையே இருக்காது. சுமையிலிருந்து லேசாகி உயர்ந்த ஸ்திதிக்கான அனுபவத்தை நம்மளால செய்ய முடியும். அதாவது நம்ம ஃபரிஸ்தாவா எப்பயுமே அனுபவம் பண்ண முடியும். வதனத்தோட காட்சிகளும் நமக்கு கிடைக்கும். பாபா நம்ம கூடவே இருக்கிற அனுபவம் ஆகும். ஸ்லோகன், வீணானவற்றுக்கு ஃபுல் ஸ்டாப் வைத்து விடுங்கள் மற்றும் சுகமான பாவனைக்கான சேமிப்பை இப்ப நிறுத்தி விடுங்கள்ன்றாரு. யார் உங்களுக்கு என்ன பண்ணாலும் சரி, நீங்க அவங்களுக்கு நல்லதே செய்யுங்கன்றாரு. இந்த வேஸ்ட்டுக்கு ஃபுல் ஸ்டாப் வச்சிருங்க. எல்லாருக்கும் நல்ல பாவனை, சுகமான பாவனைய ஸ்டாக் வந்து நிறைச்சிருங்கன்றாரு.
அவ்யக்த பிரேரணை போக போக எப்போதாவது தோல்வி அல்லது கஷ்டமான அனுபவம் ஏற்பட்டால் அதற்கான காரணம் வெறும் உதவியாளராக ஆகிறீங்க, இறை உதவியாளராக ஆவதில்லை என்பதாகின்றாரு. நான் செய்றேன் அப்படின்னு நினைக்காம பாபா என் கூட இருக்கிறாரு, நான் இறை உதவியாளர் அப்படின்ட்டு நினைக்கும் போது நமக்கு கஷ்டம் வராது. இறைவனை அந்த உதவியிலிருந்து பிரிக்க வேண்டாம். எனவே இணைந்த நிலையிலிருந்து கம்பைண்டா செய்யுங்க. தனியா ஏன் ஆக்குகிறீர்கள்? நீங்க ஏன் அவரை பிரிச்சு பிரிச்சு விட்டுறீங்க, தனியா நிக்கிறீங்கன்னு கேக்குறாரு. சதா தன்னுடைய பெயரை உதாயி கித்மத்கார், இறைவனுடைய உதவியாளர் அந்த நினைவுல இருங்க. சேவையில் தானாக இறைவனுடைய மந்திர தந்திரம் நிறைந்துவிடும். நீங்க அந்த மாதிரி அவரை நீங்க சேர்த்து வச்சுக்கிட்டு பிரிக்காம எப்பவுமே அவர் கூடவே சேர்ந்து நீங்க உதவியாளரா இருந்தீங்கன்னா, சேவை செஞ்சீங்கன்னா, சேவையில என்ன நடக்கும்? மந்திர தந்திரம் நிறைஞ்சிரும்ன்றாரு. மந்திரம் தந்திரம் அவர் செய்வாரு, நமக்கு தெரியாது, அவர் செய்வார். அவர் கூடவே இருந்தோம்னா மந்திரம் தந்திரம் அவர் செஞ்சிருவாருன்னு சொல்றாரு. ஓம் சாந்தி. நன்றி பாபா, நன்றி ராமா, நன்றி பரிவாரம்.